நன்றி. லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் டிவியை பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளுக்கு என் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது மலர்ந்து மனம் பரப்ப வருவது முட்டத்து மலர்கள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 பங்குனி 19ஆம் நாளில் இணைந்திருக்கிறோம். பாமுகத்தில் இவ்வாண்டு சமூக ஒருங்கிசைவை மீளவும் வலியுறுத்தும் ஆண்டாகவும் இம்மாதம் சிறப்பு குழந்தைகளின் விழிப்புணர்வு மாதமாகவும் இயக்குனர் அவர்கள் இதனை நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றார். இன்றைய தினம் அந்த குழந்தைகளுக்குரிய சர்வதேச தினமாகவும் இருப்பது சிறப்புக்குரிய நாளாகும். இந்த நாளில் எங்களுடைய 299வது முட்டத்து மலர் மலர்ந்து மனம் பரப்ப வருகின்றது. எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல கலைஞர்கள் தங்களது திறமைகளை இந்த வருங்கால தலைமுறையினர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு செயற்பட்டு கொண்டிருப்பவர்கள் பலர். அவர்களுள் எங்களில் அண்மைய நகரத்தில், அது முல்ஹைம் என்று சொல்லுவார்கள், ஜெர்மனியில் முல்ஹைம் நகரத்தில் இசை ஆசிரியராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இசை ஆசிரியர், இசை வித்தகி, இசை கலைமானி திருமதி மீரா நித்யானந்தன் அவர்கள் எங்களுடன் தனது அனுபவங்களை பகிர வருகின்றார். அவரை எனது முட்டத்து மலர் நிகழ்ச்சிக்குள் அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் மீரா டீச்சர். வணக்கம் வணக்கம். நான் என்னை இந்த முற்றத்து மலர்களில் மலர வைக்கின்ற நடாண்மைக்கும் உங்கள் சாந்திக்கும் எனக்கு மிக்க மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக்க நன்றிகள் டீச்சர். டீச்சர் சப்தஸ்வரா கான இசை கலாலயம் என்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி அதன் மூலம் பல பிள்ளைகளை உருவாக்கி வந்த பெருமை உரியவர். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் அவரை எனது நிகழ்ச்சிக்குள் அழைத்ததற்கு இன்னும் ஒரு முக்கிய காரணம், அகவை 60 அகமகிழ்வுடன் கொண்டாடிய அளவட்டியின் இசை மகளாம் மீரா நித்யானந்தன் அவர்களை முட்டத்து மலர் நிகழ்ச்சியில் பாமுக உறவுகளுடன் இணைந்து அன்பும் பண்புடனும் வாழ்வும் இல்வாழ்வு நீண்டு நெடியதாகி இன்புற்று வாழ வாழ்த்துகிறோம். வாழ்க பல்லாண்டு. நன்றி நன்றி, மிக்க மிக்க நன்றி அம்மா. வைர விழாவின் நாயகியாக இன்றைய தினம் எங்கள் மலரை அலங்கரிச்சு கொண்டிருக்கிறீங்க. ஏதாவது எங்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை, செய்து கொண்டிருப்பவர்களை நாங்கள் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்றது என்னுடைய எண்ணங்களில் ஒன்று. அந்த வகையில் இந்த சந்தர்ப்பத்தை விடக்கூடாது என்று தான் உங்களை நான் 2-3 தரம் கேட்டு இது தயார் பண்ணி விடணும், இந்த சந்தர்ப்பத்தை விடக்கூடாது என்று சொல்லித்தான் அழைத்திருந்தேன். இந்த அழைப்புக்கு இணங்கி முதல் வந்தமைக்கு எனது நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முதலே சொல்லிவிட்டேன் டீச்சர், அளவட்டியின் இசை மகளாய் வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஈழத்திலே அளவட்டி கிராமம் என்றாலே அது ஒரு பெரிய படித்தவர்கள், கலை ஆர்வலர்கள், கலையாளர்கள் வாழ்ந்த இடம், ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடம் என்று சொல்லிக் கொள்ளலாம். வினாசி தம்பி ஐயாவாக இருக்கலாம், என்.கே. பத்மநாதனாக இருக்கலாம், தட்சிணாமூர்த்தியாக இருக்கலாம், இசைக்கு நடராஜா, A.K. நடராஜா என அவராக இருக்கலாம். இவ்வாறு பலரை அடுக்கி கொண்டு போகலாம். அந்த வகையில் நீங்களும் ஒரு இசையோடு தொடர்பாக இந்த நாட்டில் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அளவட்டி என்றால் டீச்சருடைய மனதில் என்ன முதலில் வருவது? அளவட்டி என்றாலே அம்மா, அது கலைக்குரிய அளந்து கொடுக்காத ஒரு கலை என்று சொல்லுவார்கள். அளவட்டி என்னைக்க வெட்ட 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 வளருமுடைய அழியாதண்டு அது நெடுகவே சொல்ற அளவட்டி என்று. அதுதான் அளந்து கொடுக்கவும் இல்லை இசை கலையையோ இசையையோ. அதே மாதிரி வெட்ட வெட்ட வளர்ற ஒரு விருட்சமாக இருக்கின்றது. இது இந்த இடத்துல நீங்க நாதஸ்வரம் இருந்தாலும் சரி, தவிலண்டாலும் சரி, வாய்ப்பாட்டு இருந்தாலும் சரி, பொம்மை குட்டி மாஸ்டர் தெரியுமோ தெரியும். அண்மை நிகழ்ச்சியில் இணைத்திருந்தேன் அவரை பற்றி. அத டான்ஸ் அப்படியே எந்த விரல் விட்டு எண்ணலாம். எல்லா கலைஞர்களும் மிருதங்கத்துல சிவபாதம் என்று சொல்லி அவர் இருந்தவர், பார்வதி சிவபாதம், அப்படி எல்லா கலைகளையும் உண்மையிலும் அதைத்தான் சொல்லுகிறோம். அளவட்டி எனக்கு அளந்தளந்து கொடுக்கக்கூடிய, எப்பவுமே கொடுக்கக்கூடிய ஒரு நிறைவான ஒரு இது. மற்றது வெட்ட வெட்ட தளர்க்கக்கூடிய ஒரு இசை குடும்பம். நீங்க சொன்ன மாதிரி பத்மநாபன் எங்கட 3வது வீடு பத்மநாபன் வீடு, இங்கால சுதந்திரன் வீடு, MP பாலகிருஷ்ணன் வீடு, மற்ற சிதம்பரனான வீடு எல்லாம் ஒரே ரோட்டில.
அப்ப நான் எனக்கு இசைக்கு ஆர்வம் வந்ததே கூடுதலா இந்த விடிய 4 மணிக்கே அவர்கள் 4 சிரமடு வாசிக்க அது துவங்கிடுவார்கள். நயனம் வாசிக்கிறதுன்னு சொல்லுவார்கள் என்ன டீச்சர், காலையில வாசிக்கிறதா காலை நயனம்? நாயனம் அதான் காலை ஆமா. விடிய 4 4:30 இந்த எண்ட வரிசை மேல் அந்த அடிப்படை ஸ்வரங்கள் வரிசைகள் முழுக்க நான் நாதஸ்வரத்துல கேட்டுத்தான் இப்ப இந்த இங்க உங்களுக்கு தெரியும் சாந்திக்கு பாலமுரளி சசிதரன் அவை எல்லாரும் எங்களை விட பக்கத்துல அவைக்கு வந்து சொல்லிக் கொடுக்க அதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு அப்படியே அந்த ஊறிட்டுது ஆம். வர்ணங்க நின்னுக்கு வர்ணம் எல்லாம் இந்த அவை வாசிக்க அந்த சுரம் சொல்லி கொடுத்து சாகித்யம் சொல்லி கொடுக்க அப்படி கேட்டு அதாலதான் உண்மையில எங்களுக்கே அந்த ஒரு ஒரு என்னன்னு ஞானம், அது சொல்றது ஒரு கேள்வி ஞானமாக எங்கட உங்களுக்குள்ள. எங்கட தாத்தா அம்மாட அப்பா நாதஸ்வரம் ஆம். அவர் இது இந்தியா பரம்பரை இப்ப இந்த அப்படியே வந்து சோனாடை தாண்டு அப்படி அப்ப நாங்கள் எங்கட எங்கட அப்பாவோ அம்மாட மற்றவே அம்மாட சௌரங்களோ அதுல தொழில் அந்த இது பலகாட்டியும் எங்களுக்கு அந்த ஒரு இதா வந்தது இசை அளவட்டியில ஞானம் வந்து கிடைத்திருக்கிறது உங்களுக்கு. ஆம். நாங்கள் உங்களுடைய அம்மா கேள்விப்படலாம். அப்பாவினுடைய பேரையும் ஒரு முறை பதிந்து விடுங்கள் டீச்சர். ஓ எனது அப்பாவின் பேர் கோபாலசாமி, ம். அம்மாவின் பேர் விஜயலட்சுமி. அம்மாட அம்மா ரத்னம், அப்பாட அப்பா நாதஸ்வரம் கணேஷ். ஆ, சரி சரி. அதையெல்லாம் இந்தியா இந்தியா அந்த புறத்து காலத்தில் அவர்கள் பிரபலியமாக இருந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அப்பாட அப்பா கும்பகோணத்துல இருந்து அப்படியே அந்த பிரச்சனைகளோட வந்து இந்தியால வந்தவர். அம்மாட ஆ, அம்மா அம்மாட அப்பாவும் அப்படி ரத்தினம் அவரும் இந்தியால தான் எங்கேன்னு தெரியல. சரி அப்படி சரி. அவர் அப்படியே வந்து இப்ப இந்தியால அப்படியே தாண்டதுதான். ஆமாம். பிறகு நீங்கள் இவ்வாறு வளர்ந்து அளவட்டில் வரும் பொழுது உங்களுடைய கல்வி நிலை எவ்வாறு வளர்ச்சி அடைந்தது டீச்சர், அதையும் ஒரு முறை சொல்லிக் கொள்ளுங்கள். கல்வியும் உண்மையில இப்ப நான் 3ஆம் வகுப்புல இருந்து சங்கீதத்தை ஒரு பாடமா எடுத்தேன் நான். ஆமா, ஆரம்பத்தில் படித்த பாடசாலையை குறிப்பிட்டு கொண்டு வாருங்க. சீனங்கலட்டி ஞானோதய வித்தியாசாலை அது அளவட்டிலே ஒரு அந்த ஆரம்ப பாடசாலை இப்ப இங்க இது குரூப் சுட மாதிரி அந்த 1ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு மட்டும் அங்க படிச்சாங்க. ஆம். அதுல எல்லா சமயம் எல்லா பாடமும் இருக்குது. அதுக்கு பிறகு பேருந்து அப்படியே 10ஆம் வகுப்பு மட்டும் ஓஎல் மட்டும் எடுத்துட்டு இப்ப இந்த ஓஎல்ல இருந்து ஏஎலுக்கு மகாஜனா தெளிப்பட மகாஜனா கல்லூரில படிச்சது. ஓம். அஹ், என்ன என்ன காரணத்துக்காக அதை தெரிவு செய்தீங்க, நல்ல பாடசாலை என்றதுக்கா? நல்ல பாடசாலை மற்ற கிட்ட இது 10ஆம் வகுப்போட சரி அருணோதயா காலேஜுக்கும் போட்டது இதுக்கும் போட்டுறேன். அருணோதயா காலேஜும் இதுதான் கிட்ட ஜூனியர் காலேஜ் ஆம். கொஞ்சம் தாண்டி. அப்ப நாங்க ஆம். முந்தி நடந்துதானே சாந்தி போறது. நிச்சயம், அதுதான் அதுதான். ஆமாம். நடந்து அப்ப மகாஜனார் அருணோதயா ரெண்டும் கிட்ட முட்ட 10 மீட்டர் அப்படித்தான் வித்தியாசம். அப்ப போட்ட முதல் கிடைச்சது மகாஜனா காலேஜ். ஆம். அப்ப அண்ணாக்கள் அங்க படிச்சு இறந்தபடியா டக்குன்னு கிடைச்சிது. அப்ப மகாஜனாவில தான் 2.5 வருஷம் ஏல் அங்கதான் படி. படிச்சது. ஆம். படிச்சு முடிச்சுட்டு பின்ன அப்படியே அகாடமிக்கு யூனிவர்சிட்டியும் கிடைச்சது. இது என்ன பிஏக்கு அகாடமி ஓகே. கிடைச்சது. அப்ப நான் அதை அகாடமியை தான் விரும்பினீங்க. ஃபைனான்ஸை தான் அப்பாவுக்கு விருப்பம். சரி. அதான் இப்ப எனக்கு கவலையா இருக்கு இதுகளெல்லாம் பார்க்க. எனது அப்பா இங்கே எனக்கு சரியான கவலை. நான் பாடைக்க சொல்லுவார் பிள்ளை வாயை விட்டு பாடு பிள்ளை வாயை விட்டு பாடுண்டு. நாங்க ஆம். பக்கத்திலையும் அந்த பிள்ளை தெரிஞ்சிருமான்ட்டு வாய் விட்டு பாடுறீல. ஆம். இப்ப நான் பிள்ளைகளுக்காக சொல்றேன். நான் உங்களோட அப்பா அம்மா கேட்டா டீச்சர் கவலைப்படுற மாதிரி நீங்க எதனா கூட நீங்க உடனும் பிள்ளையோ சரியா பாடி காட்டுமோண்டு ஆமா நெடுக ஆமா. சொல்லுவேன். பிள்ளை வாயை விட்டு படி பிள்ளை வாயை விட்டு பிடிக்கண்டு. நான் பயம் இஞ்சால சுதந்திரனை விட்டு 4 சுரம் படிக்கிறதுக்கு பொடியங்க அப்ப நாங்க படிச்சா பிள்ளை தெரிஞ்சிடுவோம். அந்த இதுலயே நாங்க அந்த அது அந்த ஒரு இது இருக்கு. உண்மையில எனக்கு அப்பாவுக்கு தான் போட்டோணும். அப்பா தான் ஆசைப்பட்டவர். ஆனா சரி. இந்த அந்த அவற்ற ஆசையை நான் அங்கேயே டீச்சிங் பண்ணி ஒரு 3 மாசம் அவருக்கு என்னுடைய சம்பள காசை கொடுத்து என்று திருப்தி படுத்திட்டேன். ஆமாம், அது ஒரு சிறப்பு தானே. ஆனா கூட முயற்சி இப்படி ஒரு இஞ்ச வந்து உண்மையா சார்ந்து நான் ஜெர்மன்ல கல்வி அந்த வெளிநாட்டு கல்யாணம் பேச வரைக்கும் சிட்டியா அழுது கொண்டு வந்தனா இரண்டா நாங்க படிச்சது எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு வாரமே. ஆமா. வந்த ஒரு வருஷம் எல்லாரும் வீட்டை விட்டுட்டு வேலைக்கு போடுவீங்கன்னா அப்பவே நிக்கிறான். ஐயோ போயிட்டு போமோ பேசாம கொள்ளலாம் அவளுக்கிட்டு போவோமோ கொள்ளுவோமோ அப்படின்னு அப்படி சட்டியா கவலைப்படுறேன். ஆனா உண்மையில எனக்கு ஜெர்மன் பரிசுல இருந்தா கூட நான் அந்த அளவுக்கு பிரபஞ்சம் ஆயிருக்க மாட்டேன். ஆமாம். அதே. கற்றுத்தான் வந்தேன். பரிசுல இருந்து ஜெர்மன் வந்தபடியா தான் உண்மையில என்னோட கணவருக்கு தான் நான் முதல் இது நன்றி. கொடுத்தேன். அவற்றை ஊக்கமும் விட்டு கொடுக்குற தன்மை அதுகள் இருந்தபடியா தான் நான் இந்த அளவுக்கு ஒரு ஒரு பிள்ளையோட ஒரு 140 பிள்ளையோட உருவாக்கி அதுல ஒரு 25 பிள்ளையோட டிப்ளோம் செய்ய பண்ணி ஒரு பிள்ளைக்கு இறங்கிட்டு பின்ன 3 பேர் செய்யறதுக்கு இருக்கேன். அப்படி அந்த அளவு ஒரு இதுக்கு உண்மையில ஏதோ கொடுத்து வச்சிருக்கிறேன். ஆமா ஆமா, அவர்கள் இசையோட தொடர வேண்டும், தொடர்ந்தும் கொண்டு இருக்கிறார்கள். என்ன டீச்சர் படிப்பித்துக் கொண்டு ஓ அவர்கள் செய்து படித்தோ கொண்டும் சில இருக்கிறார்கள். சில பேர் விட்டுட்டாங்களாம்மா.
ஆம். சில பேர் அப்படியே இருக்கிறோம். ஆம், ஆம். உங்களுடைய பயணத்துல நீங்கள் அங்கு முடிப்பித்து ஆசிரியராக இருந்துவிட்டு பிறகு இங்கு வந்து எப்ப நீங்கள் எந்த காலப்பகுதியில் இங்கு வந்தீர்கள், எந்த காலப்பகுதியில் இதை ஆரம்பித்திருந்தீர்கள்? இப்ப நான் அங்கே அங்க இருந்து நான் இங்க கல்யாணம் பேசி வரைக்கும் நான் அதை வீணாக்க கூடாது கொழும்பிலேயே கணபதி மகா வித்தியாலயத்துல மகா வித்தியாலயத்துல ஒரு 6 மாசம் படிப்பிச்சேன். ஓம். படிச்சுட்டு இங்க வந்து 95 வந்தனால் 95 பரிசுக்கு வந்தேன். இந்த ஆம். ஜெர்மனி தான் மன்னார் நாட்கள் வந்து கூட்டிட்டு போட்டோம். அஹ், பரிசுல 95ல இருந்து 96 97 தான் இங்க வந்தேன் நான் கல்யாணத்துக்கு. சரி, சரி. அது மட்டும் அந்த 3 வருஷம் எல்லாம் எல்லாம் போயிட்டுது. அது ஒரு ஒரு இது 97 சேர்ந்து 97 7ஆம் மாசம் கல்யாணம் நடந்தது. 98 99 2000 2000 மகள் 2001 மகள் பிறகுதான் நான் அதை திருப்பி அதை துவங்குவோம் என்று ஆம், சொல்லி அந்த அந்த கிட்டத்தட்ட 95 96 97 98 கிட்டத்தட்ட 7 வருஷம் அந்த அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. ஆம், ஆம், ஆம். அங்க இருந்துட்டு ஆம். 2021 சரஸ்வதி பூசையோட வாங்கினேன். ஓ, அது உங்களிடத்தில் வீட்டில் தொடங்கி இருந்தீர்களா? எங்க முதல் வீட்டுல தொடங்கி வீட்டுலதான் பிள்ளைகளை படித்து கொண்டிருந்தேன். பேருந்து எனக்கு அது இதே கட்டாயம் சொல்லவன் எங்கட யார் இவர் எங்க தமிழ் பள்ளிக்கூட மாஸ்டர் வேலாயுதம் வேலாயுதம் மாஸ்டர், திருமதி வேலாயுதம் வேலாயுதம் ஈஸ்வரி தம்பதிகள். ஆமாம். அவ ஒரு டெஸ்ட்டுக்கு நான் பிள்ளைகளை அவாட பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்த இடத்துல கண்டுட்டால் டீச்சர் இவ்வளவு இது இருக்குது லண்டன் எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கேன். வந்துட்டு கட்டாயம் நீங்கள் வீட்டை வீட்டை இருந்தானே படிப்பிக்கிறீங்க நான் இந்த பள்ளிக்கூடத்துல வந்து படிப்பீங்கன்னு சொல்லி இடம் தந்து என்ன இவ்வளவு ஒரு பெருமையாக்கி அந்த ஒரு பள்ளிக்கூடத்துல வெளியில போய் படிச்சதுதான் நான் முதல் எஸ்என் தமிழ் மொழி சேவை பலாச்சார அந்த பள்ளிக்கூடத்துல ஆமாம். அதைதான் எனக்கு அந்த இடத்தை தந்தது. அது உண்மையா நான் வேலாயுத மிஸ்ஸுக்கு தான் நான் அதை பெருமையா சொல்ல வேணும். நன்றி சொல்ல வேண்டும். ஆமா, 2021 ஆரம்பித்த இந்த உங்களது இசைக்கலாலயம் இப்பொழுது 25 ஆண்டுகளை தொட்டிருக்கின்றது. அதனை ஒட்டியும் ஒரு ஏற்பாடுகள் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், 25வது விழாவை கொண்டாட வேண்டும் என்று. அதுவும் இன்னொரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. விழா ஏற்பாடுகள் பற்றி பின்னுக்கு நாங்கள் அது சில விஷயங்களை கதைத்துக் கொள்ளலாம். அதற்கிடையில் நீங்கள் இங்கு வந்து இந்த கலையை தொடரும் போது பிள்ளைகளுடைய வரவுகள் எப்படி இருந்தன டீச்சர்? தமிழ் ஆக்களுடைய தொடர்புகள் இங்கு தாராளமாக இருந்ததா அந்த காலங்களில்? குறைவு குறைவு சரியான ஒரு ஒரு இப்ப நான் குறிப்பிட்ட வீட்டுல இருந்து எடுக்க கேட்டா இப்ப பாலமுரளி என்ன பிள்ளைகள் அப்படி இந்த சொந்தங்கள் அப்படி ஒரு கொஞ்சம் ஒரு பட்டுட்டா போல 8 9 பிள்ளைகளோட தான் இருந்தேன். ஆம், இந்தியன்ஸ் நிறைய கேள்விப்பட்டு இந்தியன்ஸ் வந்து தாண்டி போயின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஆம், இந்தியன்ஸ் நிறைய பேருந்து இப்ப நிறைய நிறைய பிள்ளைகள் வர துவங்கியிருக்கணும். ஆம். இப்பொழுது நீங்க நிறைய இடங்கள்ல சென்று படிப்பிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய இசையின் பரவல் இருக்கிறது டீச்சர். நீங்க ஜெர்மனியில அதுவும் நிறைய இடங்கள், நிறைய நகரங்களுக்கு சென்று படிப்பித்துக் கொண்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கற்பிக்கும் பொழுது ஒவ்வொரு அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நிறைய நிறைய நான் அந்த ஊர்ல என்னைக்கு நாங்க பயந்தங்க இப்ப நாங்க பிள்ளைகளுக்கு பயந்து இருக்கா அதட்டி பேசினாலே சில நேரம் அழுதுடுங்களோ மற்றது வராம விட்டுடுங்களோண்டு அப்படி ஒரு பயம். ஏன் டீச்சர் நீங்க இப்படித்தானே பாடினா நீங்களும் என்ன திருத்துறீங்களாண்டு அப்படியும் கேட்கிற பிள்ளைகள் நான் பிள்ளைன்னு சொன்னாலும் நான் நீங்க சொல்ற மாதிரி தானே பாடுறேன் டீச்சர் நீங்க என்ன அதை பிள்ளைன்றீங்களாண்டு அப்படி கேட்கிற பிள்ளைகளும் இருக்கு. இவ்வளவோ பிள்ளைகள அதான் 140 பிள்ளைகள பேரண்ட்ஸோடையும் பிள்ளைகளோடையும் பழையினா இவ்வளவு அனுபவம் இருக்கு. நிச்சயமாக. அதுவும் நீங்க தொடங்கிய காலப்பகுதியில பிள்ளைகளின் மனநிலைகள் ஒரு மாதிரியும் பெற்றோருடைய மனநிலைகள் ஒரு மாதிரியும் இருந்து, ஆனால் இப்பொழுது மனநிலைகள் மாற்றம் பெற்றுக்கொண்டு சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டு வருகின்றதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிண்ட வித்தியாசங்களையும் நீங்க உணர்ந்திருப்பீங்களா நினைக்கிறேன். முதல் இந்த கொரோனாக்கு முதல் உண்மையில நல்ல ஒரு பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பிடிப்பும் நல்ல ஒரு இதா இருந்தது. கொரோனா வந்து எல்லாம் அந்த சூம் அந்த இதுகள் இன்டர்நெட் வழியால வந்த உடனே பிள்ளைகளுக்கு அந்த தொய்வு அந்த இது விழுந்த மாதிரி போயிட்டு என்ன சொல்லுங்க அந்த அந்த ஒரு சோர்வுத்தன்மையும் அந்த ஆம், அந்த ஒரு தன்மை அந்த உஷாரா வந்து டீச்சரை போய்த்தான் படிக்க வேணும் 2 வேணும் மற்றது நிறைய என்னட்ட நிறைய ஆம்பளை பிள்ளைகள் படிச்சது சாண்டி உண்மையில பெருமையா சொல்றேன். எல்லாருமே சொல்லுவேன் மீரா டீச்சர்ட்ட தான் ஆம்பளை பிள்ளைகள் கூட உண்டு. ஆனா அதுல இப்ப இந்த இப்ப கொரோனாவோட
5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு எடுத்த பிள்ளைகள் இவ்வளவோ இப்பவும் கண்டாச்சு தேரை எடுத்துக்கொண்டு வந்து நடுவில் விட்டு கிடக்கடா அதை இறக்குற அளவுல பேரும் கூட அந்த இப்ப அந்த டிப்ளம் செய்யாத பிள்ளைகள் அப்படி அப்படி 2 வருஷம் படிப்புகள் அதோட விட்டுட்டாங்க என்ன. ஆமாம். ஏனென்றால் அவர்களுடைய படிப்புகள் கூடிவிட்டது. மற்றது தொழில்களுக்கும் அவர்கள் போக வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கும். இங்கத்த சூழலுக்கு ஏற்ப அவர்கள் தங்களை மாத்திக்கொண்டு அது அந்த நேரம் இல்லை என்று சொல்லி ஒரு தட்டுக்களிப்புகளை செய்து கொண்டிருக்கிறோம் நினைக்கிறேன். நல்ல வடிவாக அதை அந்த நேரத்தை ஒழுங்கு பண்ணி செய்யலாம், மனம் வச்சால் அவர்கள் செய்யலாம். ஆனால் அந்த நேரம் இல்லை, நேரம் இல்லை, டீச்சர் நேரம் இல்லை, டீச்சர் அதோட நேரம். அம்மா பேரண்ட்ஸும் சில பேர் அந்த பிள்ளைகளுக்கு படிப்பு கூட அப்படி இந்த கிம்னாசியம் கிடைச்ச உடனே அது பிள்ளைகள் சொல்லையில பேரண்ட்ஸ் டீச்சர் இந்த கிழமை வராயன் டீச்சரை படிப்பு கூட 2 வருஷம் பொறுத்து செய்வோம் அப்படி இப்படி பேரண்ட்ஸ் எடுக்கவே அதுகளுக்கு அப்படியே தாண்டுது. ஆம், ஆம். சில சிலர் முந்தி சங்கீதத்தின் இதுதான் மேலோங்கி நின்றது. இப்ப டான்ஸ் தான் உங்களை ஆம். நான் இதா சொல்லல சாமி. ஆமா. இல்ல, இல்ல. அது பார்த்து கொண்டிருக்கிறோம் தானே டிஜே. இந்த என்ன நடக்குது அதுகள் விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் தானே. எல்லோரும் அந்த மேடைக்கு தங்களை அழகாக காட்டணும், மேடையில தாங்கள் அழகாக இருக்க வேண்டும், மேடையில் ஏற வேண்டும் என்ற எண்ணங்கள் மேலோங்கி இருக்கிறதையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் சில இடங்களில சில குரூப்கள் இந்த சேர்ற குழுக்களை பொறுத்து டீச்சர் என்னடா சில குரூப் சேர்ந்துச்சுனோம்னா ஓ நாங்கள் எல்லா இடமும் போவோம், அங்க போவோம் இங்க போவோம்னு சொல்லி ஓடுற அளவுக்கு இருக்குது. ஆனா சில குழுக்கள் இருக்கணும் நாங்கள் படிக்கிறது மட்டும்தான், இங்கேயே படிச்சுட்டு இங்கே இருக்கிறது மட்டுமன்ற ஒரு மனநிலையோடையும் இருக்கணும். தாங்கள் அந்த படிச்சதை திருப்பி இரண்ட வேணும் என்ற சிந்தனையும் இல்லை சாமி. அத ஆம், இவ்வளவுத்த காசா கொடுத்து நான் உண்மையா டான்ஸ் இப்ப இவ்வளவு எங்களுக்கு மெச்சால வேண்ட பிள்ளைகள் அப்படின்னா டான்ஸ் செய்த அரங்கேற்றம் நான் செய்து போது இப்போ ஒன்றும் இல்லாமல் இவ்வளவோ 20,000 15,000 எல்லாம் செலவழிச்சு அரங்கேற்றம் செய்து இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்குதுங்க. ஆமா. ஆனால் அவர்கள் அதை முதலே திட்டமிட வேண்டும். என்ன நாங்க இதை செய்கிறோம், இதனால பின்னுக்கு எங்களுக்கு ஏதாவது நல்லது கிடைக்குமா என்றால் செய்ய வேணும். இல்ல நாங்கள் இப்படி இதை தொடர மாட்டோம் என்றால் அவர்கள் அதை தொடராமல் விடுவது நல்லது என்று நான் படிப்பிக்க பிள்ளைகளே சொல்றேன். உங்களுக்கு இது தொடர போறீங்க, இது உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு, உங்களுடைய மனதையும் உங்களுடைய உடலையும் நீங்கள் ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு இது ஒரு பொழுதுபோக்கா நீங்க செய்யலாம். இதை ஆனா இதுக்கு வந்தா மனதை ஈடுபடுத்தி செய்ய வேணும். அது அது முக்கியமானதுன்னு சொல்லுவேன். ஆனா ஓம் டீச்சர் நாங்க விரும்பித்தான் வாரம்னு சொல்லுவார்கள். ஆனால் ஒழுங்கிராது சில வேளைகளில் பிள்ளைகளுடைய ஒழுங்குகள் குறைவாக இருக்கும். எங்கேயாலும் வேற விழாக்கள்னா அங்க போட்டு பேர்ந்துதான் இந்த வகுப்புகளுக்கும் வருவினம். அதுகள அதுகள இருக்கிற காரணத்தை அந்த ஒழுங்கின்மையினால பிள்ளைகளுடைய ஆர்வமும் குறைஞ்சு கொண்டு போகுது அதுல படிக்கிறது இல்ல. இல்ல சாமி இப்ப இப்ப இதைக்கு கிடைக்கிற மேடை மாதிரி எங்களுக்கு கிடைச்சதா சாமி. இல்ல. எங்களுக்கு புதிய மேடைகள் சந்தர்ப்பங்கள் தான் நாங்கள் இன்னும் அங்கேயே இருந்திருப்போம் சாமி. சத்தியமா நான் நெடுவா சொல்றேன் நான் இதைக்கு எங்களுக்கு ஒரு பாட்டு ப்ரோக்ராம் பாட்டு போட்டிக்கின்ற அழகிய டீச்சர் 2 பேர் சொல்லுவாவோ 2 பேர் சொல்ல வேணும் மட்டும் யோசிச்சு கொண்டிருப்பான். ஆமா. அதுலயே குரூப்ல ஐயோ நின்று முன்னுக்கிருத்த வேணும் அப்படியெல்லாம் நாங்கள் இருந்திருக்கிறோம் சாமி. இதைக்கு இவ்வளவு மேடை சந்தர்ப்பம் நாங்கள் கொடுத்தும் ஆமா. அதுகளை அதாவது பிரயோசனப்படுத்துது இல்லையா அது ஒரு கவலை சரியான கவலை இருக்குது நிச்சயமாக. இலங்கையில் எங்களுக்கு. வாழும் காலத்திலும் பாடசாலை காலத்திலும் ஒரு தமிழ் தின போட்டி அப்படி ஒண்ணுதான் இருக்கும். வேற விழாக்களோ பெரிய வருஷத்துல அளவில் இப்போ. ஒன்றுதான் ஆமா. 1 2 தான் வரும். இது ஆமா. இவ்வளவு ப்ரோக்ராமுக்கு இவ்வளவு மேடையில் நாங்கள் தயாரிச்சு கொடுக்குறோம். அதுல ஆமா. போய் இவ்வளவுத்துக்கு நானதான் சொல்றேன் உங்களுக்கு வாழைப்பழத்தை வச்சு வாய்க்க வச்சு தள்ளித்தான் விடுறேன். நீங்க விழுங்காம துப்புறதும் கூட பிரச்சனை. என்ன எங்களுக்கெல்லாம் முந்தி நாங்கள் எக்கடமில எல்லாம் சேர்ந்து ஒரு வருணம் வராட்டி அந்த சிவரோட ஒட்டி நின்று மற்ற கிளாஸுக்கு எடுக்க கேட்டு படிச்சோம் நாங்களே என்ன. ஆமாம். இப்பொழுது வசதிகள் கூட இருக்கிறது. அது ஒரு இடத்தை கேட்டால் இன்னொரு இடத்தை திருப்பி அதை கேட்கறதுக்குரிய வசதி இருக்கிறது. பட் அது மற்ற டீச்சர்ஸ் பாடவே பதிஞ்சு கொண்டு போய் அதை திருப்பி கேட்கிற வசதிகள் எல்லாம் இப்போது இருக்கிறது. அப்போது அந்த வசதிகள் எல்லாம் இல்லாமல் தான் பலர். வாயில வாரதை கேட்டுத்தான் நாங்க படிக்கிறது என்ன. அதுவும் ஆமாம். 22 பேர் 28 பேருக்கு ஒண்டா வச்சு எடுப்பினோம். ஆம். அப்ப அதுல பாரவையை பிடிச்சுதான் நாங்கள் அதற்கு உனக்கு வந்துட்டுதான் எனக்கு சொல்லித்தான் உனக்கு வந்துட்டு அப்படித்தான் நாங்க படிச்சோம் நாங்களே என்ன. ஆமாம். உங்களுடைய இசையோட வாய்ப்பாட்டோட நீங்கள் வாத்தியங்களையும் வாசிக்கக்கூடிய திறமை உங்களிடம் இருக்கிறது. வீணை ஆம், வயலின் வீணை எல்லாம் வாசிக்கிறது. அதை உங்களுடன் நீங்கள் அதை எவ்வாறு வளர்த்து கொண்டீங்க? அது உங்களுடைய ஆர்வத்துல வளர்த்து கொண்டீங்களா? வீணை வாசிக்கணும்னுட்டுவே விருப்பம். ஆம். அப்ப வீணை அப்ப வாங்கி தர சொல்ல அப்ப அங்க ஊர்ல தெரியும் நான் சும்மா கஸ் செகண்ட் ஹேண்ட் வீணையே
6,000 ரூபாய் 7,000 ரூபாய். அப்பா அப்பா ஓமண்டாலும் அம்மா சொல்லுவா அதுக்கு 2 பவுன் நகையை வாங்கி கொடுத்துருவேன் சும்மா பேசாம. ஆம். ஆமா அம்மா அந்த அப்பவே ஆசை. ஆனா அப்ப என்ன நான் விஜயலட்சுமி டீச்சர் உங்களுக்கு தெரியும் தானே, அவளும் நானும் ஒரே அச்சனுடைய அவள்கிட்ட வீணை இருக்கிறது. அப்ப ஆம். நேரம் உள்ள நேரம் அங்க அவள்கிட்ட போய் அவளோட சேர்ந்து பழகுறது. பின்ன எக்கடமிக்கு போனா பிரசாந்தி எனக்கு இப்போ 9:30க்கு லெக்சர்ஸ் நான் 8 மணிக்கே போயிடுவேன். போய் அங்க அங்க வீணை ஃப்ரீயா எடுத்து பழகலாம் தானே. அப்ப ஆம். அங்க போய் அதே மாதிரி கிளாஸ் 10க்கு முடிஞ்சா 4 மணி மட்டுமே தூயம் பண்றது. ஓகே, பயிற்சி பண்ணி. அப்படிதான் வீணை வாங்கவே இல்லை. அங்க ஊர்ல இருக்க மட்டும் வீணையே வாங்கல. இங்க வந்தா வீணை வாங்கினது. அப்படிதான் டைம் கிடைக்க அதை பிரயோசனப்படுத்த விடமான்ட்டு மற்ற அந்த டியூஷனுக்கு காலம் என்பது போறது. அந்த உண்மையில அந்த காலம் வாழ்வாதாரத்துக்கான செலவுகளே கொஞ்சம் கட்டுப்படுத்தி வாழ்ந்த காலங்கள், எல்லோரும் சிக்கனமாக வாழ்ந்த காலங்கள் அந்த காலங்கள் என்பது. அதனால அதை வாங்குவதற்குரிய பணத்தினை ஒரு நகைக்குள்ள போட்டால் அது நிரந்தரமாக இருக்கும் என்ற ஒரு எண்ணம் ஒரு அவர்களிடம் குடும்பத்துல இருந்தது. 6 பேர் 7 பேர் படிக்க படிக்கிறதுக்கு அதுவும் கஷ்டம். டியூஷனும் போயிடாது ஆம். விடையில. நான் அப்பா வீட்ட கஷ்டத்துல பார்த்து அதை நான் இன்றைக்கு எடுக்க சொல்றேன். நாங்கள் 40 பக்கம் பேப்பர் ஒரு கொப்பி வாங்கி தந்தா 20 பக்கம் ஒரு பாடம் 20 பக்கம் இன்னொரு பாடம் எழுதுறோம். நாங்கள் ஒருல ஆம். சமூக கல்வி ஒன்றுல சுகாதாரம் மட்டும் அப்படி எழுதுறோம். நாங்கள் இன்றைக்கு சொல்றது அப்படி நாங்கள் சரியான இது அப்படி தண்டபடியா தான் எங்களுக்கு எங்களுக்கும் தெரியுது சாந்தி. ஆனா அதுகள் இஞ்சத்த சிச்சுவேஷன்ல வளர்ந்தபடியா ஆம். அதுக்கு நான் இதுக்கு முதல் முக்கியமா சாத்தி என்னுடைய குருவான மல்லிகாதேவி கமலாதேவி. அவ பாவம் இறந்து ஒரு பையனா இப்ப நான் இந்த ஆண்டு விழாக்குள்ள அவட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கி அவையோட படம் எடுத்து இருக்க வேணும். ஓம் வா பிள்ளைலாம் செய்கிறேன்னு சொன்னவ திடீரென்று தமக்க வந்துட்டா தங்கச்சியார் இருக்கிறா. எனக்கு அவ அதேதான் உண்மையா. அப்பா இந்த மாசம் காசு இல்ல பிள்ளை நான் தர்றேன் நீ போண்டாலும் நான் காசுக்கு காசு கொடுக்காம போக மாட்டேன். அப்ப அவ சொல்லி அனுப்பி விடுவா. அவர் சரி வேற கோவாலன் அப்பா பேர் கோவாலன்னு சரி வேற அவளை வர சொல்லுன்னு சொல்லி ஓகே. அப்படின்னு பேருந்து அவ காசு வாங்க வைக்க பிள்ளைகள காசு இல்லாமதான் எங்களுக்கு உண்மையில அவையில்தான் நான் உண்மையில நான் அவ அந்த செத்த வீட்டுக்கு நான் ஒரு பாட்டு ஒன்று பாடி எனது குருவாகிய மல்லிகாதேவி தனமால சிங்கத்துக்கு எனக்கு எனது இசை சமர்ப்பணம் ஒரு பாட்டு பாடி அனுப்பி விட்டேன். நான் கடைசியில அந்த போடுறதுக்கு அவேண்ட உண்மையில அவே போட்ட பிக்சர் அந்த நாங்கள் உண்மையில இந்த அளவுக்கு தாண்டி அவைக்கு பெருமை அது சந்தோஷம். இப்படி நான் இங்க ஜெர்மன்ல இருக்கிற மாதிரி கனடாவில சித்ராங்கின்னு சொல்லி ஆம். அவாவும் அவாவும் நல்ல இதா வளர்த்து கொண்டு வாரா. ஓ, ஓகே, ஓகே. நீங்கள் இசையை அவர்களிடம் படித்தீங்க. இப்ப இந்த வயலின், வீணைகள் அவைகள் இவற்றை யாரிடம் அங்கு அது படித்திருந்தீர்களா? படிச்சேன்னா வேற ஒரு தெற்களவட்டியில நடராஜா மாஸ்டர் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆம். ரோகிணி டீச்சர்னு சொல்லி அவாட்ட போய் படிக்கிறது. ஆம். அவாவும் ஆம். அப்படித்தான் காசு வாங்கல. நீங்க டைம் உள்ள நேரம் வந்து படியுங்க குடும்பம்னு சொல்லி அப்படி. ஓகே, ஓகே. சிறப்பு டீச்சர். இசையாசிரியரை கொண்டு வந்து வச்சுட்டு கதைத்து கொண்டிருப்பார் என்று சொல்லி நேயர்கள் பார்ப்பார்கள், கேட்பார்கள் என்று நினைக்கின்றேன். ஒரு 2 வரி டீச்சர், ஏதாவது ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு பாடல், உங்களுக்கு விருப்பமான பாடல் என்றால் ஒரு பாடல் 2 வரிகள் தாங்க. ஒரு நிமிஷம் உறுதி பார்த்தேன். அஹ், ஒரே பிரபோ கணபதியே பரிபூரண வாழ்வருள்வாயே. பிரபோ கணபதியே பரிபூரண வாழ்வருள்வாயே. பிரபோ கணபதி 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 சார்ந்து வணங்கி துதி பாடி ஆடியுந்தன் சார்ந்து வணங்கி துதி பாடி ஆடியுந்தன் சன்னதி சரணடைந்தோமே. சார்ந்து வணங்கி துதி பாடி ஆடியுந்தன் சன்னதி சரணடைந்தோமே. சாந்த சித்த சௌ பாக்கியஞ்சாவையும் சாந்த சித்த சௌ பாக்கியஞ்சாவையும் தந்தருள் சத்குரு நீயே. பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே. பிரபோ கணபதே 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 கணபதே. நன்றி, நன்றி டீச்சர், நன்றி. ஆயத்தம் இல்லை என திடீரென்று கேட்ட பொழுது
வலிவாக பாடியிருந்தீங்க. உண்மையில நீங்களும் கடவுள் பக்தி அதிகமாக இருப்பதனால் கணபதியை முதலில் கொண்டு வந்து நிறுத்தி பாடியிருந்தீங்க. நன்றி டீச்சர். உங்களுடைய இந்த 60 வருட கால உங்களுடைய வாழ்க்கை பயணத்துல மிக முக்கியமான உங்களுடைய காலம் என்பது திருமணம் மற்றது பிள்ளைகளுடைய காலங்கள். ஆம், 3 முத்தான முத்துக்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். அவர்கள் தங்களது வாழ்க்கையில் நல்ல இப்பொழுது பல்கலைக்கழகம் சென்று வேலை நன்றாக ஊன்றி வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வினும் வளம் பெறும். அதற்குடைய அவர்களுடனான தொடர்பு, அவர்களுடனான ஈடுபாடுகள் உங்களது கலை பயணத்துக்கு இடையூறாக இருந்ததா? அது எப்படி இருந்தது டீச்சர்? இல்ல இல்ல நான் அதுக்கு உண்மையில நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்ல உடனே எனக்கு அப்பா இவ்வளவுக்கு எனக்கு படிச்சு நான் மியூசிக்ல ஒரு இதாக வரணும். அதே மாதிரி இவருக்கும் என்னுடைய கணவரும் அதுல ஒரு எந்த ஒரு தடையும் இல்லை. நான் எந்த ஒரு ப்ரோக்ராம் போறேன்னானே இந்த என்ன படிப்பிக்கிறதுக்கோ என்னத்துக்கோ எந்த ஒரு அதே மாதிரி பிள்ளைகளையும் நான் மூன்று மூன்று பிள்ளைகளையும் டிப்ளமோ மட்டும் எடுத்துக்கொண்டு வந்துட்டேன், கூட்டி கொண்டு வந்துட்டேன். ஆனா எந்த பேர் சொல்றதுக்கு இல்லை. நான் வேற வேற படிப்புகள் படிச்சு துறைகள். அதுல இதாக்கி கொண்டேன். ஆனா இப்ப கோயில்ல ஒரு ப்ரோக்ராம் நேற்று எங்களோட பங்குனித்திர பூசைக்கு நீங்க தான் பஞ்சபுராணம் பாட வேணும்ட்டு அதான் படிச்சேன். பார்த்தோ பார்க்கலையோ நீங்க தான் படிக்க வேணும் அப்படின்னு சொல்லி மகள 2 பேரும் தான் படிச்சவன். அதே ஆம், மாதிரி மகனும் வயலின் இருந்தவர். ஆனா இப்ப சரஸ்வதி பூசைக்கு மாத்திரம் மட்டும் சாப்பாசா போடுறதோட இருக்குது. ஆமாம். அவர்களுடைய தொழிலும் அவர்களுடைய ஈடுபாடும் மற்ற வேறு கண்ணம். வேற வேற இதுகளுக்குள்ள போனபடியா ஆமா அது ஆமாம். நான் நினைக்கிறேன் நிவாசினிக அவர்கள் இதை விடமாட்டார், தொடர்வார் என்றது எனது எண்ணமாக இருக்கிறது. நாசினியும் வேதனையும் மகளவே கொஞ்சம் இதாண்டி ஆம். இதாக்கிறார். இப்ப இந்த முறையும் இப்ப வார 19ஆம் தேதி எங்கட கண்கோயில் ஐயத்தை கலாச்சார விழா. கலாச்சார ப்ரோக்ராம் அதுக்கு செய்யணும், பாட்டு பாடினோம். ஆம். நம்ம மூத்தவா வீணை வாசிக்கிறா, மற்ற மகள் மற்ற வீடு சேர்ந்து பாட்டு பாடுறோம். ஆம். அப்படி அந்த வருஷத்துல ஒருக்கா 2 தடவை இன்னத்துக்குள்ளையாவது ஒன்றுக்கு புகுத்த வேணுமென்று அந்த தொடர்ச்சி இருக்க விருப்பம் வேண்டும். தொடர்ச்சி விருப்பம் இருந்தால் அவர்கள் தொடருவார்கள். விருப்பம் இல்லது இருக்கு. மற்றது அதையும் அதான் சொன்னேன், தங்களுக்கு டச் இல்லாம போயிட்டா உங்களோட உங்களோட பேர் தான் கெட்டு போகும். அப்படி ஒரு பின்தங்களை கொண்டறியணும் ஒழிய ஆம். தாங்கள் தனியா ஒரு ப்ரோக்ராமுக்காக பாடி பழகக்கூடாம நெடுக படிச்சு கொண்டிருந்தா பரவாயில்ல, அதுல போய் உங்களுக்கு தண்டக்கூடாது. நான் அது பரவாயில்ல. அப்படி ஆம். எல்லாருக்கும் தெரியும் இந்த பிள்ளைன்ற சுச்சுவேஷன், அது பரவாயில்லைன்னு சொல்லி இப்ப இதுக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டுத்தான் விட்டு கிடாது. ஆமாம். இப்பொழுது நீங்க இங்கு நடைபெறுற நிகழ்ச்சிகள்ல இசை நிகழ்ச்சி என்ற உடனே நிகழ்ச்சி செய்பவர்கள் உடனே உங்களை அணுகுவார்கள். டீச்சர் ஒரு இசை நிகழ்ச்சி தாருங்கள். ஆனால் நீங்க இசை நிகழ்ச்சி தயாரித்து கொண்டு அங்கு சென்று அதை நடத்தும் பொழுது உங்களுக்கு பல சிக்கல்கள் சில வேளைகளில் ஏற்பட்டிருந்தது. அவற்றை நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்களா? அந்த அது எப்படி அது தீர்க்கப்பட வேண்டும், அல்லது அதுக்கான விடை எதுவாக நல்ல விடையாக எதுவாக இருக்கும் டீச்சர்? நீங்க சொன்ன மாதிரி இப்ப அது ப்ரோக்ராம் இப்ப சில நேரம் இப்ப எல்லார்கிட்டையும் ப்ரோக்ராம் கேட்கறது சாந்தி ஒரு ஆம். அந்த அது ப்ரோக்ராம் நடத்துறத வடிவா எடுத்தாலும் அதுல அனௌன்ஸ் பண்ணி அந்த மாற்றி அதுகளால சில நேரம் பிரச்சனை மாறலாம். சில நேரம் ஆமா. எவ்வளவோ அறிவிப்பு. நேரம் வாட்டம் பண்ணி இந்த நாங்கள் வெயிட் பண்ணி கன போட்டு சில நேரம் நேரம் ஆமாம். செய்யாம 7 மணிக்கு அது உதாரணத்துக்கு 5:30 கண்டுட்டு 8 மணிக்கு சென்றாலும் உங்களோட ப்ரோக்ராமே ஏத்துறல. அப்ப ஆம். பிள்ளைகள் கேட்கறது எல்லாரும் போன அப்புறம் நாங்க கதிர மீசைக்கா பாடுறதுண்டு அப்படியான சுச்சுவேஷன். சில நேரம் அப்படி மனவேதனைப்பட்டு கொண்டும் வந்திருக்கிறேன். ஆமாம். அதே நான் நினைக்கிறேன். ஆம், நிகழ்ச்சி நடத்துபவர்களுடைய ஒரு பிழையும் மற்றது நிகழ்ச்சி தொகுப்பவர்களுடைய ஒரு பிழையுமாக இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஆனால் அதையும் அப்படி உண்மை சார்ந்து நீங்க சொன்ன மாதிரி இப்ப 5 மணிக்கு துவங்கினா இத்தனை மணி நேரம் இத்தனை ப்ரோக்ராமுக்கு அந்த கணக்க மெயின்டைன் பண்ணாம ஒரு 35 ப்ரோக்ராம் எடுத்து போட்டு 6 மணி 4 மணி 3 மணிக்கு துவங்கி 11:30 மட்டும் கொடுத்தா 3 மணிக்கு வந்த சனம் 11:30 மட்டும் இருக்காது என்ன. நிச்சயமாக நிச்சயமாக இது கூடுதலாக பல விழாக்களில் இந்த தவறுகளை விட பார்க்கிறார்கள். இந்த நேரம் என்பது கடைபிடிப்பது என்பது குறைவாக இருக்கிறது. நாங்களே சொல்லுவோம் தமிழாக்கள் இந்த நிகழ்ச்சி தானே பிந்தி போகலாம் நாங்க நடத்துற நாங்களுமே விழாவையும். சில நேரம் 2, 3க்கு முதல் போய் அது சிவந்தி அடுத்தது பிந்தி தான் போறோம் ஜாதி. ஆமா அது ஆமா. அது ஆட்டோமேட்டிக்கா அது அப்படி வருது என்ன. ஆனால் அந்த போட்ட நேரத்துக்குள் தொடங்க வேண்டும் என்று எல்லோரும் நினைத்தால் அந்தந்த நேரங்களுக்குள் எல்லோரும் போய் வருவார்கள். நாங்களே சொல்லி போட்டு நாங்களே செய்யறது அதுதான் நாங்க நடந்து கொண்டிருக்கிறது சில வேளைகளில். அதுதான் உங்களோட பார்ப்பதற்கு ப்ரோக்ராம் கவலையாக இருப்பது. உங்களோட ப்ரோக்ராம் உங்களோட இது நல்லா இருந்தது. உங்களோட 10வது ஆண்டு விட அந்த டைம் 10க்கு சொன்னீங்க.
ஒரு 10-15 நிமிஷம் லேட்டா துவங்கினாலும் அந்த இழுத்து 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 கொண்டு வந்து டக்குன்னு அந்த டைமுக்குள்ள முடிச்சிட்டீங்களா. ஒரு தரம் ஆம் பெருசா அழிஞ்சு போன மாதிரி இல்ல. ஆம் எல்லாரும் முடியும் மட்டும் இருந்த மாதிரி. ஆம் அது அந்த குறிப்பிட்ட 4 மணித்தியாலத்துக்குள் முடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதனால நிகழ்ச்சிகளை அப்படியே நெருக்கி நெருக்கி போட்டுக்கொண்டு வந்தபடியினால சிறப்பாக செய்யக்கூடியதாக இருந்தது. அது சில எல்லா இடத்துக்கும் சாத்தியப்படுவதில்லை. அது அதுதான் உண்மைதான். இப்ப நானும் அப்படித்தான். நான் இப்ப எனக்கு கிட்டத்தட்ட இல்ல நம்ம ஒரு 15-20 ப்ரோக்ராம் வரப்போகுது. அதான் அதுக்குள்ள பேசுற ஆட்கள் அந்த அதை பற்றி கதைக்க வேற ஆட்களுக்கு 5 நிமிஷம் கொடுத்தாலும் சில பேர் ஆம் ஆம் நேரங்களை சில பேர் கவனிக்காமல் இழுத்து விடுவார்கள். எங்களுடன் ஒரு முறை லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் டிவியை பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளே, எங்களுடன் இன்று இசை ஆசிரியர் மீரா நித்யானந்தன் அவர்கள் வைர விழா நாயகியாக இன்று வீற்றிருந்து தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் உங்களது கருத்துக்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்பினால் நீங்களும் இணைந்து சிறப்பீங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு தவமலர் கல்விராஜன் அவர்கள் வந்து காத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். வணக்கம். வணக்கம் சாந்தினி. மற்ற 299வது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் மீரா நித்யானந்தன் அவர்களே. முதலாவது எனக்கு 60வது பிறந்த நாள் நிறைந்த வாழ்த்துக்கள். வைர விழா நாயகிக்கு நிறைந்த வாழ்த்துக்களும். கணபதி பாடல் மிக அழகாக இருந்தது. கேட்டுக்கொண்டே இருக்கலாம். உங்கள் பாடல்களை நாங்கள் கேட்டு அறிந்ததுதானே என்றாலும் கூட இன்றைய நாளில் மிக மிக அழகாகவும் இருக்கிறீர்கள். மிக சந்தோஷமாக வைரவிழா நிச்சயமாக உங்கள் மகிழ்வு என்றைக்குமே இப்படியே இருக்க வேணும். இன்னும் பல பிள்ளைகளை இசையால் உருவாக்க வேண்டும் என்று அன்பாக கேட்டபடி என்றைக்குமே நிறைந்த வாழ்த்துக்கள். பிள்ளைகளையும் கேட்டதா சொல்லுங்கள் என்று கூறி, சாந்தி உங்களுக்கும் வாழ்த்து கூறி மீராட்சி கொண்டு வந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி கூறி, பாமுகத்துக்கு நன்றி கூறி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி டீச்சர். நன்றி டீச்சர். 60 வயசு கிளவியாக்குவீங்க இல்ல அது வயது மாறாது மீரா அவர்களே. அது ஒரு மைக்கேல். அது வேறது. அதான் வருஷம் விட்டு போய் கட்டாயம் வயசு போகத்தான் செய்யுது. நிச்சயமா நிச்சயமா. நன்றி சாந்தி. நன்றி நன்றி தவமலர் கல்விராஜன். மிக்க மிக்க நன்றி. நீண்ட நாட்கள் காணவில்லை என்பதையும் அன்பாக கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் இந்த நேரத்தில் சில வேளைகளில் பிள்ளைகளுடன் வெளியில் போவதால் நின்றால் நிச்சயமாக சாந்தி உங்கள் நிகழ்ச்சிக்கு நான் சமூகம் அளித்தே தீருவேன் என்று கூறி நன்றியுடன் விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி டீச்சர். மிக்க நன்றிகள். பல உறவுகள் பார்த்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவர்களது வாழ்த்துக்களை தெரிவிக்கும் நேரம். நீங்கள் தெரிவிக்க விரும்பினால் இணைந்து சிறப்பீங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் மீரா டீச்சருடைய அனுபவங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மீரா டீச்சர் இப்பொழுது 25 ஆண்டுகள் தனது கலை பயணத்தில் நிறைவு செய்து கொண்டு, அதாவது சப்தஸ்வரா கான இசைக்கலாலயம் என்பதை நிறுவி 25 ஆண்டுகளை நிறைவு செய்து இந்த ஆண்டு அதனை சிறப்புடன் கொண்டாடவும் இருக்கிறார். எல்லாவற்றுக்குமாக சேர்த்து இந்த நிகழ்ச்சி என்று ஒரு வலம் வருகின்றது என்று நினைக்கின்றேன். அந்த உண்மையில டீச்சர் நீங்க சொன்னீங்க 140 பிள்ளைகளோடு நாங்க பயணித்திருக்கிறோம் என்று சொல்லி. அவ்வளவு பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகளையும் கொண்டு வந்து ஏற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கா டீச்சர்? இல்ல சாந்தி. அதுகள் இப்ப சில பேர் அந்த நானும் எல்லாரும் ஒற்றுதரையும் தவற கூடாது. சிலதுகள் டச்சே இல்லாம போச்சு. சில நேரம் யார் பிள்ளைன்றே தெரியல சாந்தி. அந்த நான் டெஸ்ட்டுகளுக்கு போட்டு அந்த லிஸ்ட்டை வச்சு பார்த்து தான் ஒவ்வொருத்தரா பிடிச்சு கொண்டிருக்கிறேன். அது சிலதுகளை டச் இல்லை. சில பேர் தொடர்பே கொள்ளினம் இல்லை. ஆனா எண்டளவு எல்லா பிள்ளைகளையும் நான் எண்டளவு எடுக்க பாக்குறேன். ஒரு ப்ரோக்ராம் ஒரு இதுக்கு 10 பேரை போடுற மாதிரி. இப்ப 15 வயலின் வீணை வாய்ப்பாட்டு எல்லாமே சேர்த்து 26 நிகழ்ச்சி கிட்ட வருகுது. ஆமா ஆமா. நினைக்கிறேன் சில பேர் நாடுகள் மாறி இருப்பார்கள் தானே டீச்சர்? நாடு விட்டு நாடு அதையும் இருக்குது. இப்ப லண்டன்லயும் 6-7 பேர் இருக்கணும். அதே எல்லாத்தையும் பேர்களை கேட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். ஆனா இங்க இருக்கிறதே நிறைய பேர். இப்ப ஒரு 90-98 பிள்ளைகள் தான் அதுல பங்கு பெற்ற போயினான். அவர்கள் அவ்வளவு பேரும் இணைந்தாலே அதுவே ஒரு சிறப்பு நினைக்கின்றேன்.
சிறப்பாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த விழா இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக வேண்டும் என்றுதான் எனதும் ஆசையும். எனக்கும் பார்த்து அதான் சாந்தி 19 20 செய்வோம் என்று வழக்கிட்டு கொரோனா வந்தது கடவுளை அம்மனாச்சி ஒரு பிரச்சனை இல்லாமல் எல்லாம் நிறைவேற வேணும். ஆம், அதான் நிச்சயமாக நிச்சயமாக டீச்சர். நாங்கள் எங்களுடைய செயல்கள் தான் அது வடிவம் பெறுவதற்கு காரணம். எங்களுடைய செயல்களும் எங்களுடைய செயல்கள் நல்ல முழுமையாகவும் நன்றாகவும் இருக்கும் பொழுது அது முழுமை பெறும் டீச்சர், நிச்சயமாக. நன்றி. வாழ்த்துகள் அப்படியே நிறைவேற வேணும். ஆம், நம்முடைய நடைபெறும். என்ன எங்களுடைய காலங்கள் தான் இப்பொழுது போர்கள் அதுகள் இது என்று சொல்லி ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் யுத்தங்கள் தான் போய்கொண்டிருக்கின்றது. அது ஒரு புறம் இருந்தாலும் எங்களுடைய எண்ணங்கள் செயல் வடிவங்கள் பட்டுக்கொண்டு தானே இருக்கின்றன. ஆம், இவ்வாறு டீச்சர் உங்களுடைய கலை பயணங்கள்ல நீங்க கலை பயணத்தை விட இந்த நாட்டில் வாழும் போது நாங்கள் எங்களுடைய கலை பயணம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரியும் எங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். வாழ்க்கையை வாழ வேண்டிய ஒரு நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம். அவ்வாறு இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மற்ற பக்கமும் ஏதாவது வேறு ஏதாவது செய்து கொண்டிருக்கிறீர்களா, அல்லது நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் சாந்தி. ஒரு ஆம் அல்டா ஹைமோண்டில் ஒரு பீரோவில் வேலை செய்து ஆமாம் 13 வருஷமா. அதுலயும் சாந்தி அதுல இருக்கிற செஃபினும் 2 பேரும் புருஷன் பஞ்சாயத்து நடத்தினோம். அதற்கு சரியான இதுல இசையில நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் ஏதாவது ப்ரோக்ராம் செய்தால் அதை கொண்டே காட்டினா நல்ல வீணை வயலின் ப்ரோக்ராம் நல்ல ரசிச்சு பார்ப்பினோம். விளங்கிச்சதோ விளங்கையிலையோ மீற சூன் நல்லா இருக்கு சூன் வடிவா இருக்குன்னு சொல்லி பிள்ளைகளை பார்த்து சந்தோஷப்பட்டு தண்டுவிடும். அது நல்ல ஒரு இது இருக்குது. நிச்சயமாக நிச்சயமாக. இவர்களுக்கு இசை என்றாலே டீச்சர் அது ஒரு பொது மொழி தான். எல்லா மொழிக்கு அப்பால மொழி பேசுற அந்த டொச்சோ இங்கிலீஷோ தமிழோ அந்த மொழிக்கு அப்பால் பட்டது இசை. அதுவும் ஒரு மொழியாக எல்லோரையும் ரசிக்க வைக்கக்கூடிய தன்மை அதுல இருக்குது. அதை ஈர்க்கக்கூடிய தன்மையும் அதுல இருக்கிறது. அதனால எல்லோரும் ரசிப்பார்கள். ஆனால் அதை ரசிக்கும் பொழுதுதான் அவர்களது மொழி கடந்த ஒரு அது மொழியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அது குல்துவ இதுல பதிஞ்சிருக்கிறபடியா தாண்டி குல்துவ ப்ரோக்ராம் என்ன கேட்டுக்கணும். இந்த பிள்ளைகள் தமிழ்ல பாடினாலும் அதை ரசிக்கணும் தாண்டி. உண்மையில சில நேரம் தமிழ்ல பாடணும். நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வாசிக்க கொடுக்குறேன். சுங்கன் செய்ய சொல்லி சொன்னா நான் தமிழ்ல வாழ்க நிரந்தரம் மற்றது இந்த காம கரிக பத்ரிகசா காம கரிக பத்ரிகசா அது அவங்களுக்கு அவங்களோட டோன் தானே மேல்நாட்டு சமயத்தாங்க. அதுக்கெல்லாம் அதற்கா பாடைக்கு சந்தோஷமா வந்து எனக்கு கையிலிருந்து பெரிய நல்ல ஒரு மதிப்பு செய்வாங்க. அவை ரசிக்கிற தன்மை இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இவைகளுக்கு இந்த இசையண்டாலே ஒரு தனி ஒரு இது இருக்குது. அடுத்தது வாய்ப்பாட்டையும் தனியா ரசிக்கிறத விட டீச்சர் அது வாத்தியங்களோட சேரும் போது இன்னொரு அழகு பெறுகிறது தானே. அது பக்கவாத்தியங்கள் உண்மையில பக்கவாத்தியங்களோட பங்கு தேவையாகவும் இருக்கிறது. கட்டாயம் தேவை. அந்த பக்கவாத்தியங்களின் பங்கு தேவை என்றதுக்கு இங்கு வந்து பக்கவாத்தியங்களை நாங்க நேரடியாக கொண்டு வாசிக்கும் பொழுது அதுக்கு ஒரு செலவு இருக்கின்றது. அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்க வேண்டி இருக்கின்றது. அவற்றை எவ்வாறு சமாளிக்கலாம் டீச்சர்? இங்க வருகிறார்களா பிள்ளைகள் படிப்பிக்க ஒரு நிகழ்ச்சிக்கு வாங்க வாசிங்கொண்டு கேட்டால் அதற்குரிய ஒத்துழைப்புகள் கிடைக்கிறதா டீச்சர்? சரியான குறை. நான் இப்ப இந்த முறை சாந்தி இந்த இதுல சொல்லிப்பட்டேன். எல்லா இளைஞரும் இப்ப கிட்டத்தட்ட 16 மிருதங்கத்தை போட்டு இழுத்து வச்சிருக்கிறேன். இங்க ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்கு வாசிச்சு ஆகணும். அதே மாதிரி வயலின் ஒரு 12 பிள்ளையார் எல்லாரும் எல்லாம் இளைஞர்கள் முழுக்க. நீங்க இளைஞருக்கு தான் எங்களோட இப்ப மேடைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எழுத்து எல்லாரையும் கேட்டு எல்லாத்தையும் பேரும் சொல்லி நீங்க வாரீங்க உங்களுக்கு ப்ரோக்ராம் போட்டுட்டுன்னு சொல்லிட்டோம். பெரும்பாலும் அநேகமா வரையணும். இதுக்கு வரையணும். சில இடமா நல்ல வாசிக்கிற தன்மை இருந்தாலும் அது பக்கவாத்தியமா வந்து வாசிக்கிறதுக்கு வெக்கப்படிக்கணுமோ இல்லாட்டி என்னத்துக்கு வந்து பின்னுக்கு நிக்கணும். மிருதங்கத்துக்கு இல்ல வயலின் நடக்கு. உண்மையில பழகினும் விரும்பி படிக்கணும், பரீட்சைகள் எடுக்கணும். ஆனால் அதை ஒரு இடத்துல கொண்டு வந்து வெளிப்படுத்துங்கள் என்றால் அதுகளுக்கு பின்னிக்கிற அளவில் பிள்ளைகளுடைய தன்மைகள் இருக்கிறது சில இடங்களில். அது சில பிள்ளைகள் இருக்கு அந்த கேட்ட உடனே வந்து வாசிக்கிற தன்மையும் ஒரு நல்ல ஒரு கேட்டா நான் ஒரு டீச்சருக்காக நான் வந்து செய்யற பிள்ளைகளும் இருக்கணும். சரி பிள்ளைகள குறை சொல்ல அதை அரைவாசி அதை நீங்க சொன்ன மாதிரி படிப்பு மற்ற வேலைப்பாடு நேரம் இல்லாத பிரச்சனை தான் அடுத்த பிரச்சனை. பண்றதுக்கு நேரம் பத்துது.
ஆமாம். நாங்கள் உங்களுடைய ஆண்டு விழாண்டு கதை சொன்னேன். இவ எப்ப செய்ய போற ஆண்டு விழாண்டு ஒரு கேள்வி எல்லார்கிட்டையும் இருக்கும். அஹ், ஆம், நாங்க நீங்களே இப்ப நீங்களே அதை நடானை சொல்லிவிடுங்க. நடானையும் அதுக்குள்ள அழைக்கிறதுக்கு இருக்கு. 10 மாசம் 10 2026 செய்கிறேன். ஆம். எல்லாரும் எஸ்என் நகரம் அன்னைக்கு அல்லது முழுகைம் நகரத்தில். கூடுதலா எஸ்என் நகர் முருகன் நகர்ல எனக்கு 450 பேருக்கு மேல வர்ற இடம். ஸ்கூல் தான் எனக்கு பள்ளிக்கூட இது அவ்வளவுதான் சரியா இருக்கும். ஆம். அப்ப இப்ப 2 இது வெயிட்டிங்ல இருக்கு. நான் ஆனா இப்ப சாந்தி செய்த போல கேட்டு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆம். எல்லாரும் எல்லாரும் கண்டாயம் வந்து கண்டு கழிக்கப்படும். குறை நிறைய செல்லணும். 10 மாசம் 10 2026 சனிக்கிழமை. ஆம், நிச்சயமாக நிச்சயமாக. கூடுதலாக கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் வரக்கூடிய இதில் இருந்தால் வந்து சிறப்பிப்பார்கள் என்று நினைக்கின்றேன். இயக்குனர் அவர்களும் பேசக்கூடிய நிலையில் இருந்தால் கதைக்கலாம் என்று நினைக்கிறேன். வணக்கம் இயக்குனர் அவர்களே, கார் ஓடிக்கொண்டிருக்கிறீங்களோ தெரியவில்லை. வேலையால் வந்து கொண்டிருக்கின்றார். அன்மியூட் பண்ணினால் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அடுத்து டீச்சர், இங்க கலைஞர்களுக்கான கௌரவங்கள் சில இடங்களில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் அது பொதுவாக இந்த கலைஞர்களுடைய கௌரவங்கள் ஒழுங்காக நடைபெறுகிறதா அல்லது அதில் ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீங்களா? கலைஞர்கள் கௌரவிக்கிற இத சந்தோஷமும் இதுகளும் இருக்கு சாந்தி. ஆனா சில பேர் அதான் நான் என்ன சொல்றது, அந்த இவை 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 ஏன் அதை செய்யணும்ன்ற ஒரு கேள்விகளையும் கேட்கணும் சாந்தி. இவை அங்க என்ன நடந்தவன் நீங்கள் அங்க ஒரு அடிப்படையா படிச்சு குவாலிட்டி யூனிவர்சிட்டியில படிச்சு குவாலிட்டியா வந்தீங்க. பேர் நீங்கள் அதுகளுக்குள்ள போறீங்கன்ற மாதிரியும் கதைக்கினேன். அப்படி ஒரு இதுவும் இருக்குது எனக்குண்ட. ஆனா எங்களை கனம் பண்ணி எங்களை கூப்பிட்டு தான் நாங்கள் அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கத்தான் பண்ணாங்க. யாருண்டான இப்ப என்ன சொல்லுங்க அப்போ, எங்களுக்கு ஒரு மரியாதை வந்து நீங்கள் இதுல வந்து பங்களிப்பு உங்களுக்கு ஒரு கோபம் இருக்குன்றீங்க. நாங்கள் அதை கட்டாயம் போய் பெற்றுத்தான் ஆகணும். சில இடங்களில் சில விஷயங்களை எங்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் சில விடயங்களை ஏற்க வேண்டியும் இருக்குது, சில விடயங்களை செய்ய வேண்டியும் இருக்கின்றது. அது மாறலாம். முதல்ல நாங்கள் நினைச்சிருந்தது ஒன்றா இருக்கலாம், இனி காலப்போக்கில் அதுகள் மாறிக்கொண்டு வரும் அந்த எண்ணங்கள். ஆனால் போதிய அளவில் எல்லோரையும் ஒருங்கிணைச்சு செய்யற விதம் என்பது இங்கு போதாமை இருக்கிறதாக நான் தோன்றுகிறது. சொல்ற மாதிரி சரியான போதாது. எல்லாருக்கும் அந்த இத சமமா கொடுக்கணுமோண்டா இல்லையண்டு அது நீங்களும் அறிவீங்கள. சமமான ஒரு இது இல்லை. அது டீச்சர் அந்த கௌரவப்பட்ட டான்ஸ் டீச்சர் எல்லாருக்கும் அந்த அழைப்புதல் வர கலைக்கு ஒரு கௌரவப்பட்ட அந்த கலையில பங்கெடுக்கிற அவ்வளவு பேருக்கும் அதை கிடைக்க வரும். என்ன நிச்சயம். அதே சில பேர் என்ன செய்யணும்னா, நாங்கள் கௌரவிப்பு நடத்துறோம், நீங்கள் அந்த கௌரவிப்புல கலந்து கொள்ள போறேன்னா ஒரு அவை ஒன்று தருவினம், அதை நீங்க அது உங்களோட படிவம் மாதிரி அதை அப்படியான இதுகள் எல்லாம் நடைபெறுகிறது இப்பொழுது. ஒருவருடைய செயலை பார்த்து அவர்களை அழைத்து கொடுத்தால் தாங்கள் பிள விட்டுடுமோ, தங்கள பிள வந்துடுமோ என்று அதுகளை தவிர்ப்பதற்காக இது அவர் தானே தந்தவர், அவர் தானே ஓமண்டவர் சொல்லி ஒரு சாட்டுகள் வைக்கிறதுக்காகவும் நடைபெறும். பல மாதிரியான கௌரவிப்புகள் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் உண்மையான கலைஞர்கள் கௌரவிக்கப்பட வேண்டும் என்றது எனது கருத்து. அவர்களுடைய சேவைகள், அவர்கள் வாழும் காலத்திலேயே அவர்களை அழைத்து அவர்களுடைய செய்த சேவைகளுக்கு ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டும். ஒரு மதிப்பு தான், சின்ன மதிப்பு, அதனால ஒரு சிறிய சந்தோஷம். அது நீண்ட சந்தோஷமான்றது அது அவர்களை பொறுத்தது. ஒரு சிறிய சந்தோஷத்தை அவர்களுக்கு கொடுக்கும் போது அந்த எங்களுடைய ஒரு நிறைவொன்று கிடைப்பதை நாங்கள் உணரலாம் என்று நினைக்கின்றேன். இல்லாத நேரத்துல அவரை பற்றி கதைக்கிறதுல யோசனமே இல்லை, தெரிய போறது இல்லை. இப்ப இருக்கையே அதை செய்ய வேண்டியதெல்லாம் செய்து விட்டுருவாங்க.
ஆம், நிச்சயமாக. ஆம். எங்களுடைய நிகழ்வில நாங்களும் நிகழ்ச்சிகளை முற்றத்து மலர் நிகழ்ச்சியின் 229வது நிகழ்வு நகர்ந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய இசைக்கலைமணி, சங்கீத கலா வித்தகர், சங்கீத ஆன்மீக இசைவாணி, வானம்பாடி, சூரிய தமிழ் கலை செம்மல் என்ற பல பட்டங்களை பெற்ற எங்கள் மீரா நித்யானந்தன் அவர்கள் எம்முடன் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் பல 25 ஆண்டுகளாக ஜெர்மனியில் முல்ஹைம் நகரத்தில் வசித்து எசன் நகரம் சுற்றி இருக்கிற பல நகரங்களில் தனது இசையை கொடுத்து பரப்பி வருகின்றார். அவரோடு நாங்கள் அளவலாவிக் கொண்டிருக்கின்றோம். இயக்குனர் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். உற்சாக வணக்கம். அழைக்கிற போது பயணத்திலிருந்து மன்னிக்கணும். மிக்சர் போர்டு வேலை செய்தில அப்ப நான் மொபைல் கூடத்தான் பேச வேண்டும். பேசுங்க. நன்றி வாரன். ஆசிரியர் அவர்களுடைய சில படங்களும் என்னிடம் இருக்கின்றது. அதுக்கு முதல் விஜயகலா டீச்சரும் இணைந்திருக்கின்றார் நினைக்கிறேன். வணக்கம் விஜயகலா டீச்சர். கதைக்கலாமா டீச்சர்? ஒரு சில ஆமாம், எல்லோருக்கும் நான் நாளை அனுப்பவில்லை, சிலருக்கு அனுப்பியிருந்தேன். இப்பொழுது எங்களது டீச்சர் இணைகிறார். அவரை வாழ்த்த விருப்பம் என்றால் இணையுங்கள் என்று சொல்லி. முதல் வாழ்த்துக்கள். சிறப்பு 10 சிறப்பு அமைய வேண்டும். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்களும் வர வந்ததுல சிறப்பிக்க வேணும். நான் அன்றைக்கே சாந்தினே சொன்னேன். சொன்னா அவ சொல்ல மாட்டாவே எனக்கு. வாழ்த்துக்கள் சொல்ல தொடங்கிட்டீங்களோ? பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆமா ஆமா ஆமா, நடந்து கொண்டிருக்கின்றது. அதான் எங்களுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் டீச்சர் மீரா டீச்சர். நன்றி நன்றி அம்மா, நன்றி. வணக்கம் வணக்கம் விஜயகலா டீச்சர். வணக்கம் வணக்கம். நன்றிகள். இந்த நேரத்துல இணைந்தமைக்கு அன்போடு வரவேற்கிறோம். ஆமாம், எனக்கு என்ன இசை ஆசிரியர் மீரா டீச்சர் உங்களை எல்லாரையும் என்ன சிறப்பான மதிப்பு இருக்குது. அதான் நான் அந்த ஹல்வல டக்கண்டு முடிச்சுட்டு ஓடி வந்தேன் நான். நீங்க இப்படி சாந்தினி டீச்சரும் அதான் நடாசகரம் சேர்ந்து இந்த நிகழ்வுகளை செய்யறதுக்கு மேலேயே பாராட்டுகளை தெரிவிக்க வேணும். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் மீரா டீச்சருக்கும். மீரா டீச்சரும் இந்த வருஷம் ஆண்டு விழா எல்லாம் செய்ய இருக்கிறார். சிறப்புடன் வாழ மனதார இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன் டீச்சர். நன்றி நன்றி. உங்களோட வாழ்த்துக்களை எல்லாம் சேர்ந்து நல்லபடியா நிறைவேற வேணும். நன்றி. அது எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஓகே, நன்றி விஜயகலா டீச்சர், மிக்க நன்றிகள். நன்றி. இணைவுக்கு சிறப்பு நன்றி. நீங்கள் இன்றைக்கு எங்கள் விருந்தினருக்கு ஒரு சிறப்பு நாள் என்ன என்பதை இறுதியிலே சொல்லுகிறேன் என்றெல்லாம் ஆரம்பிச்சிருக்கணும். நீங்க முதல்ல பிறந்த நாள் சொல்லிட்டீங்க. அப்படித்தானே இப்ப யூடியூப்ல எல்லாம் நேர் செய்வார்கள். முக்கியமான செய்தி ஒன்று தர இருக்கிறேன்னு வெட்டிராம திரட்டிராம பாருங்க சொல்லி இனிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அப்ப நீங்க எனக்கு அக்காதானே. நீங்களும் கீழே உங்களை அன்கிளிக் பண்ணல, எங்களை 2 பேரையும் செய்து விட்டு. சரி, தெரியாமல் போம் என்று பார்த்தேன். சரி, பரவாயில்ல. நன்றி, மகிழ்ச்சி. உங்களை மாதிரி பலரிடம் காண்ற போது ஏன் மாணவர்கள் குறைவு, கணக்கு செய்யலாம், கதைங்க கொண்டு கேட்ட அப்புறம் கதைக்க மாட்டீங்க. அதுல ஒருவர் நீங்களும் தான். சந்திச்ச போது சொன்னேன், பேசவில்லை. பரவாயில்ல. பசிக்கிற போது புசிக்க உணவு அளிக்கப்படும், அது இன்னும் ஒரு பக்கம். பொதுவாக 2 கலை ஆசிரியர்கள் சந்திக்கிற போது ஏற்படக்கூடிய கேள்விகள் இன்று கேட்க முடியாது. காரணம் 2 வாழ்த்து நிகழ்ச்சிகளுக்காக இன்று சாந்தினி அவர்கள் உங்களை அழைத்திருக்கார். ஒன்று உங்களுடைய பிறந்த நாள், 2வது உங்கள் 25வது ஆண்டு நிறைவு நாள். 25 வருஷம் ஜெர்மனியில தானே செய்றீங்க நிகழ்ச்சிகள், உங்களுடைய பயிற்சிகள் எல்லாம். அப்ப இலங்கையில ஆசிரியராக விட இல்லையா உங்களோட குரு? இது முடிச்சு 2.5 வருஷம் படிப்பிச்சு கொண்டிருக்கே இந்தியால போய் வந்துட்டேன். உங்களோட பள்ளிக்கு பெயர் வைத்தது ஜெர்மனியில வச்சு?
ஓ ஜெர்மன் ஜெர்மன் நான் அதை டீச்சர்ட்ட இந்த டீச்சர்ட்ட கேட்டுத்தானே இதுக்கு எது வைக்கலாம் என்ன மாரி இந்த குருகிட்ட கேட்டு அப்ப அவ சப்தஸ்வர கானம் வைக்கலாம்னு சொல்லி அவர்தான் பேர் சூட்டினார். இல்ல நான் தான் செலக்ட் பண்ணிட்டு கேட்டு நான் இது எனக்கு ஒரு விருப்பமா இருக்கு சப்தஸ்வரம் சரிகமா 7 தானே அது சப்தம் 7 அப்ப அதை வச்சு நான் ஒரு இதா எடுக்கலாம்னு நான் தான் அதை டிசைட் பண்ணுவேன் சப்தஸ்வர இசைக்கலாலயம் அப்ப அவ சொன்னா நல்லா இருக்கு வடிவா இருக்கு அது ஓகேயா இருக்குது அது செய்ய வையுமான்னு சொல்லி ஆனா நீங்கள் எங்க தலைவர் சொல்லுங்கள். ஆசிரியர் சொல்ல போறான் நீங்க தமிழ் பேரில வச்சிருக்கலாம் தானே என்று. இல்ல இன்று விமர்சனங்களை அதான் சொன்னான் வாழ்த்து நிகழ்ச்சியினபடிதான் இன்னொரு நிகழ்ச்சிக்காக காத்திருக்கிறேன். இல்ல இப்ப சப்தஸ்வரம் கையா அப்படியாது சமஸ்கிருதத்துக்குள்ள வந்தாலும் சங்கீதத்துக்குள்ள ஒரு இதானே சப்தஸ்வரம் சங்கீதம் என்று சொன்னா சரி, ஆனா பண் என்று சொல்லி சொன்னால் அது இப்படி பேர் வராது. நீங்க சங்கீதம் என்கிறதே அதுவும் ஒரு கர்நாடக இன்னும் ஒரு மாநிலத்தின் தோற்றுவாய் தானே, அது பரவாயில்ல. ஆனா இன்று விஜயகலா அவர்கள் தூண்டி விட பார்க்கிறார், நான் ஆகப்பட மாட்டேன். இன்று வாழ்த்து மட்டும்தான். இல்ல அது வாழ்த்துகளோட சேர்ந்து அந்த கூட இதையும் செய்யல அதுல நான் குறை நிக்க மாட்டேன். இன்னமும் நான் பேசுவேன். எனக்கு ஒரு 10 இசை ஆசிரியர்கள் ஜெர்மனியில மட்டும், பிரான்ஸ்ல மட்டும், சுவிஸ்ல மட்டும், லண்டன்ல மட்டும் அகப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறேன். ஒன்று என்ன இருந்தாலும் அது ஒரு விஷயம். நீங்க சிங்களத்திலே ஹிந்தியிலேயோ கூட இதெல்லாம் செய்யலாம். ஆனால் அது வளர்ச்சி போக்கு வரவில்லை என்றால் நின்று சிந்திக்கத்தான் வேணும். அதுக்கு நிறைய ஐடியாக்கள் இருக்குது. நீங்கள் சிலவற்றை தலைமுழுவதற்கு ஆயத்தமாக வேண்டும். அப்படியானவர்கள் வெளியே வரும்போது மீண்டும் நூற்றுக்கணக்கான மாணவர்களை சூழலில் என்ன மொழி என்று இல்லாமலே நீங்கள் இணைத்து உங்களுடைய வரைமுறையை கடத்த முடியும் என்றதான் அந்த சங்கதி. இன்னும் ஒரு தடவை நாங்கள் இணைந்து பேசுவோம் அதுக்கு. ஆனா ஒரு சின்ன குத்துச்சாட்டு, நீங்கள் பிரான்சில் இருந்து திருமணமாகி ஜெர்மனி வந்த போது நிறையவே தன்னை திட்டியதாகவும் தன்னுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் இடம் தரவில்லை என்றும் கூட உங்கள் கணவனார் சொன்னதாக ஒரு குறுந்தகவல் எனக்கு கிடைக்கிறது. அதை சமாளிப்பதற்காகத்தான் இன்று அவரே தான் தெய்வம், அவர் இல்லாட்டி இந்த அளவு வந்திருக்க மாட்டேன் என்று ஒரு பதிவு செய்கிறீங்களோ என்று நினைத்தேன். அதை பற்றி கூட விளக்கம் தேவை. நான் பிரான்ஸ்லயே இருந்திருக்கலாம். அப்பா என்ன அப்படி வளர்த்தவர், அம்மா இப்படி வளர்த்தவா, டீச்சர் என்ன இப்படி வளர்த்தவா, நீங்க கொண்டு வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ள உணர்ந்து விட்டுருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆரம்பத்துல வீட்டுல வேற ஒரு பிரச்சனைகளுக்கு எல்லாம் இதைத்தான் சொல்லுவீங்களாம். உண்மையோ எந்த பிறந்த நாளபடியா கதைக்கலாம். இல்ல நான் சொன்னது பிரான்ஸ்ல இருந்தா நான் இந்த இடத்துக்கு வெளியில வந்திருக்க மாட்டேன். பிரான்ஸ்ல இருந்து ஜெர்மனுக்கு வந்தபடியா தான் எனக்கு இப்படி அது ஏன் சொல்றீங்க என்றாலும் ஆரம்பத்துல நீங்க சரியா சங்கடப்பட்டீங்களாம். பிரான்ஸ்ல இருந்து நீங்க உணர்ந்து விட்டுட்டீங்க. இது ஒருவேளை தனிப்பட்ட குடும்ப கதையாகவும் இருக்கலாம். அதை பார்த்தவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். குடும்பத்துக்கு கொளுத்தி போட போறேன். பிறந்த நாள் ஒன்னும் சொல்ல மாட்டேன்னு இன்னைக்கு சொல்றாரு. என்ன இல்ல இது கணவன் அரை செண்டி இருக்கிற கதை தானே. அப்ப அங்கிருந்து பதில் வரலாம். அப்ப பிறந்த நாள் இன்னும் குதூகலமா இந்த மெழுகுவர்த்தியில் எல்லாம் பிரகாசமாக எரியும். பாத்தீங்களா, அவருடைய முகத்திலேயே எவ்வளவு சிரிப்பு, வேற கடந்த காலத்தை கிளறுகிறார் என்கிறதை போல எல்லா இடமும் அப்படித்தான். அப்படியே இல்ல உண்மைதான். அங்கே இருந்திருந்தா நான் வேற அங்கே இதுக்கு இங்க வந்தபடி அங்க இப்ப 2.5 வருஷம் இருந்தேன். 2.5 வருஷம் எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்ப இங்க வந்தா பிறகு அது கல்யாணம் கட்டி பிள்ளைகள் பிறந்தா பிறகுதான் சரி இதை ஏன் விடக்கூடாது வேறோ தமையனையோ அவைய ஊக்கு தந்துதான் அதுக்குள்ள நான் துவங்க வலிக்கிட்டது. சரி, அப்ப அது நான் சும்மா சொன்னேன் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள், கிளறுவதற்காக மட்டும்தான். ஆனால் சாதனை அவர்களுக்கு தெரியும், கலைஞர்கள் பிரகாசிக்கிறார்கள் பாரிஸில். பிரான்சிலோ எனக்கு தெரியாது. பாரிஸ் நகரத்தில் எந்த கலையை போட்டாலும் அது பெரும் விளைச்சலை தருகிறது, வரவேற்பை தருகிறது என்று பல கலைஞர்கள் சொல்ல கேள்வி. ஒருவேளை நீங்கள் இருந்த ஜெர்மனியிடம் நான் 3 தரம் பரிசுக்கு ஜட்ஜ் பண்ண போனேன். நீங்க சொன்ன மாதிரி மத்தியஸ்தரா போனா நல்ல உண்மையில நல்ல ஒரு குவாலிட்டி தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அந்த ஒற்றுமை இருக்கு. அந்த பலதரப்பட்ட கலைஞர்கள் இருக்கிறார்கள் டீச்சர். அங்க எல்லா கலைகளோட தொடர்பான கலைஞர்கள் அங்கு கூடுதலாக இருக்கிறார்கள். ஒற்றுமை அந்த வெளியில உள்ளுக்குள்ள என்ன இருந்தாலும் அந்த எல்லா கலைஞர்களும் ஒரு ஒற்றுமையான இது இருக்குது. ஆனா எங்களையும் அந்த நாங்களும் உண்மையில மியூசிக் டீச்சர்ஸோ டான்ஸ் டீச்சரோ இருக்கிறவையே விட்டு கொடுக்க கூடாது, இதாண்டக்கூடாது. நாங்களும் ஒற்றுமையா தான் இருக்கிறோம். ஆனா எங்களோட இதை விட கொஞ்சம் சொல்ற மாதிரி
முதலாவது சுவிஸ், அடுத்தது லண்டன், அடுத்தது பிரான்ஸ், அதுக்கு பிறகுதான் ஜெர்மன். ஆனா பிரான்ஸ்ல இருந்து கூட லண்டனுக்கு வந்த கலைஞர்கள் பலர் ஓய்வு பெற்று விட்டார்கள். ஐயோ மாலையில தெரியாம வந்துட்டோம்னு கண்டு லண்டன்ல கணக்க பேரும் இருக்கிறேன், கணக்க கலை அமைப்புகளும் கூடி போச்சு. இது இருந்தவர்கள் எல்லாரும் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட கொரோனாவுக்கு சற்று காலங்களுக்கு முதல் எல்லாம் இழுத்து மூடுற நிலை வந்துட்டு திடீரென்று இந்த கொரோனாக்கல்ல அந்த ஐக்கிய யூரோப் யூனியனுக்குள்ள சேருவதற்கு முன்பதாக பிறகு அதை ஒன்றாக இணைத்ததற்கு பிறகு குறிப்பாக டென்மார்க்ல இருந்து சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி ஊராக சுவிட்சர்லாந்து வரை நிறைய பேர் இங்க வர தொடங்கினதுக்கு பிறகு மீண்டும் பழையபடி ஒரு 60-62 பள்ளிக்கூடங்கள் இருந்தது. இன்று கிட்டத்தட்ட 167 பிள்ளை, நான் எண்ணியபடி 167 தமிழ் பள்ளிகள் என்று அங்கேயும் கர்நாடகம் தான் படிப்பு வருது. தமிழ் பள்ளி என்ற பெயர்ல தான் வச்சிருக்கிறார்கள். தமிழ் வகுப்பு எடுத்துவிட்டு வந்தது. அது போன்ற வளர்ச்சி எங்கும் இருக்கிறது. ஆனால் ஜெர்மனி உங்களை இவ்வளவு வளர்ச்சிப்படுத்தியது என்று சொல்ற போது உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கிறது. அதே போல உங்கள் 10-10 நிகழ்ச்சிக்கு நிறைய கலை ஆசிரியர்களை எல்லாம் அழையுங்கள். அவர்கள் இணைய வேண்டும். உங்களுக்கு ஆர்வம் உள்ள மாணவர்களோடு வாருங்கள். அது ஒரு தெரியவில்லை, டிக்கெட் ப்ரோக்ராமா? இல்லையா கேட்டால் சாந்தினி அவர்கள் விருதுகள் பற்றி சொன்னார். லண்டன்ல இருந்தா நான் அவர் என்னுடைய மச்சான் முறைதான் ஞானவிரதன் என்று தெரியுமா? தெரியா ஞானவிரதன், பிச்சையப்பா ஞானவிரதன் அவர்தான் எனக்கு வாரு. ஓ பிரையன், அவர் பெரிய கலைஞன். மிக சிறப்பு, அது கூட வாழ்த்துக்கள். நிறைய பேர் உள்ளூரில் நீங்கள் சாந்தினி அவர்கள் சொன்ன அந்த விருது வழங்கல் விழாவுக்கெல்லாம் உங்களுக்கு விருது நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். ஒரு 5 பேரை 50 யூரோ படி டிக்கெட் வாங்கி அவர்களை அழைத்து வாருங்கள் என்று கேட்கிறார்கள். இல்லையா? அதாவது டிக்கெட்டை விற்பதற்காகவே பலருக்கு விருதுகள் வழங்குகிறார்கள். நீங்க சொல்ற மாதிரி இப்ப விருது வழங்குறான்னு போட்டு அது என்னன்னு சொல்ற உள்குத்தன்னு சொல்றது இல்லை, நான் பிள்ளையா சொல்லவில்லை. இல்ல, அந்த கேள்வி அவர் தொடுத்தபடினாலே சரியா பிள்ளையா என்று கேட்ட போது நான் அதை சொல்ல வேண்டி வந்தது. அதுவும் இந்த தலைப்பில்லை தானே. உண்மையிலே சந்தோஷம், நிறைவான வாழ்த்துக்கள், தொடருங்கள். நீங்கள் இப்போது இந்த பண் இசை வகுப்புகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இல்லை தானே? இல்லை. அப்படி என்றால் நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் கூடி பேசுவோம். மீண்டும் எப்படி ஐரோப்பாவில் பிள்ளைகளை ஆர்வம் ஊட்டுவது, எப்படி அவர்களுக்கு களங்களை கொடுப்பது என்றெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். வார சனிக்கிழமை கிட்டத்தட்ட 7-8 நிகழ்ச்சிகள் நடக்குது. ஒரு இந்தியாவிலிருந்து ஒருவர் தீர்ப்பளிக்கவோ அல்லது விருந்தினராகவோ இல்ல கலைஞராகவோ கூப்பிடுகிறார்கள். எல்லாத்த பட்ஜெட்டும் 50,000 பவுண்ட்ஸ்களுக்கு மேல. எங்கட பிள்ளைகளை வச்சு செய்யற நிகழ்ச்சிகள் வெறும் ஒரு 3,000-4,000 பவுண்ட்களுக்குள்ளதான் பட்ஜெட் தேடுகிறார்கள். மிக மலிவான ஒலி அமைப்பு இருக்கிறதா என்று பார்க்கிறார்கள். அவர் என்ன செய்வார்? கேட்பவர்களுக்கு எப்படி இருக்கும்? கரியோக்கில சினிமா பாட்டு பாடுறவர்களுக்கு 1000 பவுனுக்கு சவுண்ட் சிஸ்டம் பிடிக்கிறார். ஆனா ஒரு 20, 30, 40 பிள்ளைகளை வைத்து நிகழ்ச்சிகிற போது 200-300 யூரோக்கு யாரும் சவுண்ட் சிஸ்டம் இருக்கான்னு தேடுகிறோம். அப்ப நாங்க கொடுக்கறதே கஷ்டமா இருக்கு. நாங்க கொடுக்குற மதிப்பு இலக்காரமா இருக்கிறது. நடன ஆசிரியருக்கு சாந்தினி போன்றவர்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு 10 யூரோ ஒரு பிள்ளைக்கு, தமிழ் ஆசிரியருக்கு 2 யூரோ பயணத்துக்கு காசு என்கிறது போல நாங்க கொடுக்குற மதிப்பு பிள்ளை. நான் சாந்தினி குறிப்பிட்டதுக்கு மன்னிக்க வேண்டும், உங்களை அல்ல, சும்மா சொல்றேன் நான். அப்ப அது போல இல்லாமல் உங்களுக்கு திட்டமிடுவதற்கு நல்ல நேரம் இருக்கிறது இந்த விழாவை மையப்படுத்தி. அதே போல ஒரு மீளாய்வுகள் செய்யலாம். ஏன் இந்த பிள்ளை இடைவிடுகிறார்கள்? நீங்க அழகா சொன்னீங்க, அம்மா சொல்லுவா அடுத்து பிள்ளைக்கு ஆர்வம் தான். எனக்கும் சரியான கஷ்டமா இருக்கு கிளாஸ் நிப்பாட்டுறது. ஆனா அங்க பள்ளிக்கூடத்துல எல்லாம் படிப்பு கூடி போச்சு, சோதனை வருது. அங்க படிச்சு முடிச்சு எல்லாரும் ஐக்கிய சபையில வேலை செய்யணும். எல்லாம் நாசாவில தானே உயர் அதிகாரிகளா இருக்கணும். எல்லாருமே வேலைக்கு திண்டாடுகிறோம். இல்ல, என் வீடு உங்கள் வீடு, பிள்ளைகள் பெரும் போட்டி களத்தில் தான் இருக்காங்க. இது போன்ற என்னென்ன தமிழ்ல வரும் பிற நெறி நடவடிக்கைகள்,
எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கரிக்குலமாக படிப்புக்கு அப்பால் செய்கிற பல சமூக நிகழ்வுகள் தான் அவர்களை ஆற்றுப்படுத்தி ஆளுமைப்படுத்தும். அவர்களை ஒரு 3 பேர் வேலைக்கு 30 பேர் விண்ணப்பிக்கிற போது அந்த 3 பேர் தேர்வு பரீட்சை தேர்வில் இருந்து வைக்க மாட்டார். இந்த எல்லாரும் 30 பேருமே தகுதியானவர்கள் விண்ணப்பிச்சிருக்கார்கள். அவரிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்பார். அவர் சமூகத்தோடு எப்படி இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கார் என்று பார்ப்பார்கள். என்னென்ன வேலைகள் எல்லாம் இவர் செய்திருக்கார். இவர் எடுத்த நாம திணைக்களத்துக்கு என்ன வரும். அதுல ஒன்றுதானே இந்த கலை. நீங்க கிரமமாக அவர்களை ஊக்கப்படுத்தி கற்பித்து பரீட்சை என்னமோ கேள்விக்குறிதான், அது பற்றி பிறகு பேசலாம். ஆனா அவர்களை கிரமமாக கொண்டு வந்து அவர்களுக்கு ஆண்டுகள் முடிய அவர்களுக்கு உரிய இடங்கள் கொடுத்து அதை தயார்படுத்தி வேலைக்கு போகிற பிள்ளைகளுக்கு அர்ப்பணமாய் கொடுக்கிற போது அவர்கள் அந்த இன்டர்வியூல ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அது உணர்த்தப்படுவதில்லை என்கிறது தான் என்னுடைய பக்கமாக இருக்கும். ஆனாலும் இப்போ தொடங்கிய மாற்றங்களை ஏற்படுத்துங்கள். புதிய மாணவர்கள் வரவுகள் கூட அன்றைய உங்கள் நிகழ்ச்சியிலே அக்டோபர் மாதம் களை கட்டட்டும் என்று வாழ்த்துவோம். வருவது போவது கொஞ்சம் கூடவா இருக்குது. ஏன்னா 2 கிழமையில பெட்ரோல் முடிஞ்சிருமாம். பிளேனுகள் ஏறுமோ தெரியாது. சரி, ஆனாலும் முடிந்தால் நிச்சயமாக எங்களுக்கு விருப்பம் எல்லாரையும் சந்திக்கணும், பார்க்கணும், எல்லாரோடையும் பேசணும் என்று. மற்றது நிறைவாக நேரம் பெற்று கழிச்சிங்கள். தயவு செய்து என்னை அல்ல வேறு யாரையும் கூப்பிட்டுட்டு மாஸ்டர் கொஞ்சம் சுருக்கமா முடியுங்க, டீச்சர் ஒரு நிமிஷத்துல முடியுங்க அவமானப்படுத்தாதீர்கள். பல நிகழ்ச்சியில நான் கேட்பேன், தயவு செய்து கூப்பிடாதீங்க. ஒரு தடவை கூப்பிட்டாலும் மேடைக்கு கூப்பிடாதீர்கள். ஏனென்றால் கூப்பிடும் போதே இப்படி இப்ப காட்டி கூப்பிடுறது அழகில்லாத வேலை. அவர்களும் 5-10 வசனம் கூட பேசுவார். அவர்களுக்கு களம் இருக்கு, உங்களை வாழ்த்த வேணும். நீங்களும் நீங்க நேரத்தை ஒதுக்கி தர வேணும். எங்களுக்கு நீங்க நேரத்தை ஒதுக்கணும். இப்போ நாங்கள் ஏப்ரல் 18 சிறப்பு குழந்தைகளுடைய முதலாவது இசைக்குழு, அவருடைய நிகழ்ச்சி 2 மணித்தியாலம். ஆனா அன்றைய மண்டபம் 7 மணித்தியாலம். மியூரி என்ன செய்ய போறேன்னு நாங்கள் ஒன்று கூட வைக்க போறோம். நிறைய பேர் பேசலாம், சந்திக்கலாம், கதைக்கலாம். சவுண்ட் கார்டு சொல்லிடுவோம், சவுண்ட் அணி பாட்டுங்க, எல்லாரும் பேசி கதைச்சு கூடி கழித்து பிள்ளைகள் பெற்றோர்கள் என்று மகிழ்ந்து போகட்டும். 1-2 அம்மாக்கள் போன் பண்ணி சொல்றாங்க நல்லா இருக்காது. நல்லா இருக்கும், வந்து பாருங்க. அதே போல நீங்களும் நீங்க சொன்னீங்க 25 அதுக்கு கூட நிகழ்ச்சிகளை ஏற்கனவே ஏற்பாடு செய்தீங்க. ஆனா கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. நேரத்துக்கே தொடங்கி பின்னால நேரத்தை விடுங்கள். ஏன்னா அதுவும் ஜெர்மனி போன்ற ஏனைய நாடுகள் பேர் சொல்லாட்டு அது போன்ற பல நாடுகள், ஜெர்மனி போன்ற நாடுகள்ல இந்த பேச வாழ்த்துறைகளோடு எல்லாம் வருவார். அப்ப அவர்கள் எடுக்கிற அந்த முயற்சிக்கு நீங்கள் இடம் கொடுக்காம அவசரப்படுத்தி ஏன் வரும், ஏன் இவ்வளவு தூரம் போகணும் நாங்கள் என்கிற ஒரு நிலை வரும். நிறைவாக அந்த ஆசிரியர்களை மற்றவர்களை அழைக்கிற போது பன்னிசை மட்டுமல்ல, வேறு துறை சார்ந்த கலாசிரியர்கள் 1-2 மாணவர்களோடு வாங்குவோம் என்று நீங்கள் அழைக்கிறது நல்லா இருக்கும். சாந்தினி அவர்கள் விழா செய்த ஹோல்ல இன்னும் நிறைய பக்கமா கதிரை போடலாம். இன்னும் அன்று அவருடைய நிகழ்ச்சி இந்த மண்டபம் நிரம்பி இருந்தது. இன்னும் கதிரை இருக்கு என்று சொன்னார்கள் உள்ளுக்கு. ஆகவே அந்த மண்டபமும் வருகிற மனங்களும் குளிர்ந்து உங்களுடைய 25 ஆண்டு காலத்தினுடைய விளைவை அறுவடையாக்கி மகிழ்ச்சி காணட்டும் என்று நாமும் எங்கள் எல்லோர் சார்பாக வாழ்த்துக்கள். வணக்கம், வாழ்த்துக்கள். மற்றது உங்களோட தொடினம் பிடிக்கும், அது இப்ப பர்த்டேக்கான வாழ்த்து. சர்புரண்டு ஓடி பிரிவீங்கள். நான் கண்ட நிகழ்ச்சிகள்ல முன்னுக்கு ஓடுறது வளமையா இருந்தது. மற்ற நிகழ்ச்சிகளில் சாதனை போன்றவர்கள் கண்டால் சொல்லுங்கள், நான் கூப்பிட்டாத்தான் செய்வேன் என்று இல்லாமல் ஓடி போய் செய்கிற பாங்கு உங்களிடம் இருக்கிறது, உங்களிடமும் இருக்கிறது. அது சிறப்பானது. அந்த கிட்டலே தலைப்பில் யார் அழகானவர்கள் என்றால் விறுவிறு துருதுரு என்றிருப்பவர்கள் தான் அழகானவர்கள். மலமல என்று கலைப்பவர்கள், விறுவிறு என்று நடப்பவர்கள், துருதுரு என்று பழகுபவர்கள் தான் அழகானவர்கள். அது ஆணோ பெண்ணோ, என்ன நிறமோ உயர்வோ குட்டியோ தென்னட்டியோ அதெல்லாம் கவலை இல்லை. அது உங்களிடம் இருக்கிறது. இது உங்கள் கணவனாருக்கு எங்களுடைய பாராட்டு பத்திரம். அவரை மரங்கொழிக பண்ணுவோம். பிள்ளைகளில் ஒருவர் தவிர இனியவர்கள் உங்களோடு தொடர்கிறார்கள் என்று சொன்னீர்கள். மிக மகிழ்ச்சி. அந்த ஒருவரும் உங்களுக்கு ஏனிய படியங்களில் ஒத்துழைப்பை தர நாங்களும் காண்போம் என்று கூறி சாதனையாளர்கள் ஆனா 2-3 தரம் அவரை கூட எல்லாம் கழிச்சிட்டீங்க ஒன்று இருக்குது. பேந்து பாப்பன் டீச்சர் என்று. அதனால இன்று அது நிறைவேறியிருக்கிறது. சாந்தினி அவர்களிடம் வந்து முற்றத்து மலர்கள் என்றால் எங்கள் முற்றத்து மலர்கள் தான், என்ன மாற்றான் தோட்டத்து மலர்கள் அல்ல, எங்கள் முற்றத்தில்
இது போன்றவர்கள் மீது அவர்களோ விஜயகலா ஆசிரியர்களோ உங்களுக்கு தெரிந்து வெளியிலே சொல்லப்பட வேண்டியவர்கள் யார் என்றாலும் அவர்களை அறிமுகப்படுத்தி இந்த நிகழ்ச்சியின் ஊடாக வெளிக்கொண்டு வரத்துக்கு எண்ணுங்கள். எல்லோருக்கும் பாராட்டுகள். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி இயக்குனர் அவர்களே, மிக்க நன்றிகள். ஆமா, நீங்கள் சொன்னதை நான் இருமுறை, மீரா டீச்சர் வந்த இடத்துல இருக்க மாட்டா. வந்தால் அந்த இடத்தை தன்னால் என்ன இயலுமோ அந்த இடத்தை செய்து என்ன செய்யணும், எது செய்யணும் அண்ட் வந்த உடனே கேட்பா, ஏதாவது வேலை இருக்கா செய்யணுமான்னு சொல்லி கேட்பா. எந்த இடத்துலையும் கேட்டுக்கொள்ளுவா. அது அவருடைய ஒரு தனி சிறப்புன்னு நான் சொல்லிக் கொள்ளுவேன். அந்த கலகலப்பாக இருக்கிறது, அது அவருக்கு ஒரு அழகு. அடுத்து சிரித்து கொண்டிருப்பா. வந்தால் அந்த சோர்ந்து போயிருக்கிற தன்மையில மற்றவர்களை உற்சாகப்படுத்தி சிரித்து கொண்டிருக்கிறது அவ இன்னொரு அழகாக இருக்கின்றது. மிக்க நன்றி நீங்கள் அதை சுட்டி காட்டியதுக்கு இந்த இடத்தில். இல்ல உண்மை, அதை நினைத்த நான் இப்ப இன்றைக்கு ஓடி வந்ததே மீரா டீச்சர் நிகழ்வுக்கு கட்டாயம் கொண்டு வந்ததே அதுக்குத்தான். என்ன டீச்சருடைய அந்த மனம், அதாவது வெளிப்படையான மனம், பேச்சு, அழகு, என்ன இவர் இந்த வானொலி தலைவர் நடாமோகன் போல உண்மையிலேயே எந்த மனத்திலையும் அந்த விடயங்களும் நிறைஞ்சிருந்தது. சொல்ல வேணும் ஒரு நாளைக்கென்று, அது அவ்வளவும் உண்மை. நன்றி நன்றி, வாழ்த்து. நன்றி நன்றி. விஜயகலா டீச்சருக்கு மிக்க நன்றிகள். மற்ற டீச்சர் மாட்ட பிள்ளைகள் இருந்தாலும் அவையை பார்க்கணும். சில டீச்சர் மாதிரி கதைக்காயிடும், முதத்த வந்தா கதைக்க வேணும். ஆனா மீரா டீச்சர் அப்படி இல்லை. அவையோட போய் கதைச்சி உண்ட பிள்ளை நிகழ்ச்சியை செய், அப்படி செய், அதை கொண்டு வான்னு சொல்லி அதை ஒழுங்குபடுத்துறி ஏத்து செய்யன்னு சொல்லி உற்சாகப்படுத்துறதை நான் பார்த்திருக்கிறேன் பல நிகழ்ச்சிகளில். மீரா டீச்சர் இந்த இது மனித பண்பில மிக மேன்மையான பண்பு. அந்த பண்பு உங்களிடம் இருக்கிறது. அதற்கும் திருப்பி திருப்பி நாங்கள் அதையே சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்ப அது நல்ல ஒரு மனித பண்பாக உங்களிடம் காணப்படுகிறது. அதுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். மிக்க நன்றிகள். இன்றைய நேரம் இணைந்து உங்களுடைய ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக இந்த முற்றத்து மலர் நிகழ்ச்சியை மலர பண்ணியதற்கு மிக்க நன்றி டீச்சர். உங்களுடைய நிறைவான கருத்தோட எங்க நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். உண்மையிலே நான் இந்த புறவி எடுத்ததுக்கு சந்தோஷப்படுறேன். என்னுடைய இதை நீங்க எப்படி சொல்லியிருந்தா நான் கடைசி மட்டும் வந்திருக்க மாட்டேன். ஆனா இந்த உண்மையில இன்னொரு இதா மதிச்சு இதுல கூப்பிட்டு இதுல ஒரு சிறப்பு அந்த முற்றத்து முல்லைன்றேக்கு அது முல்லையே ஒரு மனம் வீசுற இது. அப்ப முற்றத்துல எல்லா வீட்டு முற்றத்திலையும் மலர்ற மாதிரி என்ன இதுல ஒரு கௌரவம் தந்து என்ன இதுல ஒரு கூப்பிட்டு எனக்கு ஒரு கேள்வி பதில் கேட்டு என்ன ஒரு அங்கீகாரம் தந்து ரெண்டதுக்கு மிக்க மிக்க நன்றி. நடாமோகனுக்கும் உங்களுக்கும் முற்றத்து முல்லை தொடர் அதுல இருக்கிற நிகழ்ச்சியில கலந்து கொண்டவர்கள், இயக்குனர் எல்லோருக்கும் மிக்க 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 நன்றி. நன்றி டீச்சர். எங்களுடைய முற்றத்து மலர் அழகாக மனம் பரப்பி இருக்கிறது நினைக்கின்றேன். ஏனென்றால் உங்களுடைய பக்கங்கள் நான் நிறைய இருக்கிறது, உங்களை பற்றி அளவட்டி பற்றி இன்னும் நிறைய கதைக்கலாம். ஆனால் எங்களுடைய நிகழ்ச்சி நேரங்களை அதுக்குள் அடக்க வேண்டும். அடுத்தது உங்களுடைய இந்த சிறப்பான அந்த நாள், எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் டீச்சருடைய பிறந்த நாள் நடைபெற்றது. ஆனாலும் டீச்சரை இந்த 60 இந்த ஒரு அந்த சிறப்பான காலம் டீச்சர், இந்த காலம் நாங்கள் அதை வயது போதன்னு சொல்லக்கூடாதுன்றது என்னுடைய எண்ணம். ஏன்னா அது எங்களுடைய வளர்ச்சியின் ஒரு முதிர்வு தான். உண்மையில அது ஒரு அனுபவமான ஒரு காலம். ஒவ்வொரு காக்களை வாழ்த்து ஏன் அதை எல்லோரும் கொண்டாடுகிறார்கள் என்றால் அது அதுக்குள்ளே ஒரு சிறப்பு இருக்கு. அது கொண்டாடுவது வேறு விதங்கள்ல கொண்டாடினோம், அதுக்குள் போகவில்லை. ஆனால் அது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு சிறப்பான ஒரு காலம். அந்த காலம் அதுக்குள் நீங்கள் வந்திருக்கிறீங்க. பிள்ளைகளுக்கும் நன்றி சொல்லணும். அன்றைக்கு தெரியாம சுங்க ஒரு 20 பேரை என்ன கடைக்கு அப்பாவோட போயிட்டு வாங்கன்னா அந்த ஒரு 4 மணிக்கு இடத்துக்குள்ள அரேஞ்ச் பண்ணி கேக் வெட்டி தண்டதுக்கு உண்மையில நான் அதுக்கு கொடுத்து வைக்க எனக்கு விருப்பம் இல்லை. மாட்டேன்றத செய்யல அதுக்காகத்தான் நான் இந்த நிகழ்ச்சிக்குமே முக்காவாசி வாரன்னு சொல்லி போனேன் வலிக்கிட்டது. நிகழ்வான ஒரு படத்தை முனைத்து கொண்டு நாங்கள் செல்லலாம் என்று நினைக்கிறேன் டீச்சர். நான் நிறைய அந்த படக்காட்சிகள் நிறைய இருந்தன. உறவுகளே, டீச்சருடைய குடும்பத்தினர்
அன்றைய தினம் ஒரு சின்னம்னாக சிறிதாக அவர்கள் ஏற்பாடு செய்து இதை வீட்டில் செய்திருந்தார்கள். பிள்ளைகள் உண்மையில் அழகாக அதனை ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஆனால் டீச்சருக்கு இதுகள் எல்லாம் விருப்பம் இல்லை. அதனால் பிள்ளைகளுடைய கட்டளைக்கு சில நேரங்களில் பணியத்தானே வேண்டும். அதனால டீச்சர் இதை ஏற்றுக்கொண்டு இதை செய்திருந்தார் அன்றைய தினம். அழகு டீச்சர், இன்னும் இன்னும் வாழ்வில் நீங்கள் மேலும் சிறப்புடனும் ஆரோக்கியத்தோடும் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல அந்த இறைவனை வணங்கி வேண்டி உங்களுக்கு எங்களது பாமுக உறவுகளுடன் சேர்ந்து நாங்களும் வாழ்த்துக்களை கூறி நிற்கிறோம் டீச்சர். அன்பன் நன்றி நன்றி மிக்க 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 நன்றி. நன்றிகள். ஆம், பிள்ளைகளிடம் படித்த காட்சிகள் எல்லாம் வைத்திருந்தேன். அதை நான் அந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று மறந்துவிட்டேன். ஆசிரியருடைய இளமை தோற்றத்தையும் பார்த்து கொண்டு வீணையுடன் இருக்கிறார். மிக அழகாக இருக்கிறது. எத்தனை வயது படமாக இருக்கும் டீச்சர் இது? இது நான் நினைக்கிறேன் அகாடமி போயிருக்க 22 வயசா இருக்கும். அதுக்குள் 2வது வருஷம் 22 வயசு. ஆமாம், மிக அழகாக இருக்கின்றது டீச்சர். பிள்ளைகளோடு எடுத்த படங்கள் எல்லாம் மிக அழகாக இருக்கின்றது. இன்னும் 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 பல பிள்ளைகள் உங்களுடைய வளர்ச்சியோடு பயணிக்க வேண்டும், அவர்களும் பயனடைய வேண்டும் என்று அன்பாக வாழ்த்திக்கொண்டு இந்த நேரத்தில் வேலை நேரமாக இருந்தாலும் எங்களது நிகழ்ச்சியில் இணைய வேணும், இந்த நிகழ்ச்சியை வளம் சிறப்பாக்க வேண்டும் என்று இயக்குனர் அவர்கள் இணைந்து எங்களுக்கு பக்கபலமாக இருக்கின்றார். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறிக்கொண்டு விஜயகலா டீச்சருக்கும் நன்றி. விஜயகலா டீச்சர் ஓடி வந்து நான் சில டீச்சர்மாருக்கு கொடுத்திருந்தேன். அதுல விஜயகலா டீச்சர் ஓடி வந்து இருக்கின்ற அது ஒரு சிறப்பு. விஜயகலா டீச்சருடைய தனித்துவம் அது. நன்றி, மிக்க நன்றிகள். தவமலர் ஆசிரியர் வந்து வாழ்த்து கூறியிருந்தார். அவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சி இருக்கிறார் ஜெயதர்ஷினி டீச்சர். வணக்கம். வாழ்த்துக்கள் மீரா டீச்சர். வணக்கம். வணக்கம். வாழ்த்துக்கள் பாமுகம் குழுவினருக்கும். நன்றி ஜெயதர்ஷினி டீச்சர். நான் நீங்க கவனிக்கவில்லை, மன்னிக்கவும். ஓடி வந்து இதுல வாழ்த்துக்கள் சொல்லுவதற்கு முன் வந்திருக்கிறீங்க. மிக்க நன்றிகள். சிறப்பு, சந்தோஷம். மிக்க நன்றிகள். நன்றி நன்றி. அறிஞ்சிருக்கிறீர்கள் போல நினைக்கிறேன். விஜயகலா டீச்சர் மூலம் அறிந்திருந்தீர்களோ? ஓமாம், விஜயகலா டீச்சர் மூலம். ஆமாம், அது நல்ல ஒரு பண்பு. நன்றி ஜெயதர்ஷினி. நன்றி விஜயகலா அக்கலா. நன்றி அம்மாச்சி. தர்சி நன்றி அம்மா. நன்றி நன்றி டீச்சர். நன்றி நன்றிகள். நன்றி. மிக அழகாக இருக்கிறது. ஏன்னா ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து வளர்கிறீர்கள், ஒருவரை ஒருவர் வாழ்த்தி மகிழ்கிறீர்கள் என்றது ஒரு அழகாக நிகழ்வாக இருக்கின்றது. பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மிக நன்றிகள். எங்களுடைய முற்றத்து மல நிகழ்ச்சிகளை இத்துடன் நிறைவு செய்கின்றோம். கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை உறவுகளுக்கும் பார்த்தும் கேட்ட உறவுகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். அடுத்த முற்றத்து மலர்களில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நன்றி. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. சாந்தினி அவர்களுக்கும் பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம். நன்றி.